जय राधा माधव कुंज बिहारी। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय।
चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतः पदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातां सहगणा रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपदान् सहगणा ललिता श्रीविशाखान्वितंश्च। हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वञ्चकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। மகாபாரத கதாமிருத்தத்தோட மூணாவது நாளைக்கு உங்களை எல்லாரும் அழைக்கிறோம். இன்னைக்கு நம்மளோட ரெகுலர் மகாபாரதத்தோட கதையோட சீக்வன்ஸை நிறுத்திட்டோ ஒரு கேரக்டர் உள்ள நம்ம ஃபுல்லா நுழைய போறோம். இது அர்ஜுனோட கேரக்டர். மகாபாரதத்துல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கா. ஒவ்வொரு கேரக்டர்ஸ்லயும் ஒவ்வொரு கேரக்டர்ல இருந்து நம்ம எவ்வளவோ கத்துக்கலாம். ஆனா 2 நாள் தான் இருக்குது, 4 மணி நேரம் தான் இருக்குது டோட்டல். எவ்வளவு கேரக்டர் பண்ண முடியும்? அதனால நம்ம எப்படியோ 2 கேரக்டர் செலக்ட் பண்ணிருக்கோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் 2 தான். அர்ஜுனன் இவர் தான் எசன்ஸ் மகாபாரதோட. ஆனா மீதி எல்லா கேரக்டர்ஸ், திரௌபதியோட கேரக்டர், கர்ணாவோட கேரக்டர், யுதிஷ்டர் மகாராஜோட கேரக்டர், பீஷ்மரோட கேரக்டர், அதெல்லாம் இப்போ ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த வருஷம்ல, அடுத்த வருஷம் இல்லைன்னா எப்போ பகவான் அழைக்கிற சமயத்துல பார்ப்போம். இன்னைக்கு நம்ம அர்ஜுனோட கேரக்டர் பார்ப்போம். அர்ஜுனோட கேரக்டர்ல இருந்து நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும் அது நல்லா கத்துக்கலாம். அதனால இதோட டைட்டில்னா மேனேஜிங் லைஃப் அர்ஜுன்ஸ் வேன்னு சொல்லிருக்கேன். நான் இதே செமினார கொஞ்சம் வேற மாதிரி ஸ்டைல்ல கார்ப்பரேட்ஸ்ல தராங்க. அங்க என்ன சொல்லுவாங்க, ஆர்ட் ஆஃப் செல்ஃப் மேனேஜ்மெண்ட். அர்ஜுன் கிட்ட இருந்து நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும்னு கம்ப்ளீட்டா கத்துக்கலாம். நான் அப்போ இன்னைக்கு அர்ஜுனோட வாழ்க்கையில நிறைய கதைகள் பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு கதையில இருந்து ஒரு குணம் கத்துக்கலாம் நம்ம அர்ஜுன் கிட்ட இருந்து. அது போல நம்ம நிறைய கதை பார்க்க போறோம், அப்புறம் நிறைய குணம் கத்துக்குவோம். நம்ம சரீரத்துல நிறைய அங்கம் இருக்குது. ஆனா ஒரு அங்கம் நம்ம டங்கு. நீங்க பாத்தீங்களா சரீரத்துல எவ்வளவு அங்கம் இருக்குதோ எல்லா அங்க பக்கத்துல ஒரு போன் இருக்கும். ஒரு போன் எலும்பு இருக்கும். ஆனா நம்ம நாக்க பாத்தீங்களா நாக்கு ஒரு எலும்பும் இல்ல. ஆனா நாக்க தப்பா யூஸ் பண்ணா
ரொம்ப உடம்புல எல்லா எலும்பும் உடையும். சரியா யூஸ் பண்ண தெரியலன்னா எல்லா எலும்பும் உடையும். அது போல நாக்கு இருக்குது. அது போல நம்ம சரீரத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும், அது நம்ம அர்ஜுன் கிட்ட இருந்து இப்போ கத்துக்கிட்டோம். சமுத்திரத்துல எப்படியான ஒரு வாட்டி ஐஸ்பர்க்னு ஒண்ணு வரும். ஐஸ்பர்க்னா பனிப்பாறை. பனிப்பாறை சமுதிரத்துல மதக்கிட்டே இருக்கும். அது வெளில இருந்து பாக்குற சமயத்துல மேல ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஆனா தண்ணிக்குள்ள ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு மலையா இருக்கும் தண்ணிக்குள்ள. ஆக்சுவலி வெளில இருக்கிறது ரொம்ப சின்னது, உள்ள இருக்கிறது தான் பெருசு. நம்ம வாழ்க்கை அப்படிதான். வெளில தெரியுது ரொம்ப சின்னது, எல்லாருக்கும் தெரியுது, கண்ணுக்கு தெரியுது ரொம்ப சின்னது. என்ன சின்னது? நம்மளை பத்தி சின்ன விஷயம் தான் வெளில தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள விஷயம் ரொம்ப அதிகம் இருக்குது. ரொம்ப பெரிய மலை போல விஷயம் நம்ம உள்ள புதைச்சிட்டு இருக்கோம். நம்மளோட உள்ளுக்குள்ளயும் வெளிலுக்குள்ளயும் ஒரு அலைன்மெண்ட் வரவரையிலையும் நம்ம வாழ்க்கை வாழ முடியாது. எக்ஸ்டர்னல் தான் நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ், பேசுற வார்த்தை, கண்ணாடி, ஹேர் ஸ்டைல், அதெல்லாம் எக்ஸ்டர்னல்ஸ். அது தண்ணிக்கு மேல இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா சரித்திரம், வேல்யூஸ், அது உள்ளுக்குள்ள ஒத்தருக்கும் தெரியாது, மறைச்சி வச்சிருப்போம் நம்ம. ஆனா அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம அர்ஜுனோட கொஞ்சம் கதை எடுக்க போறோம். ஒவ்வொரு கதையிலையும் நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஒண்ணுமே இல்லை. எக்ஸ்டர்னல் பத்தி ஃபோக்கஸே இல்லை, வெளியில இருக்கிறத பத்தி ஃபோக்கஸே இல்லை. அர்ஜுனோடது ஃபோக்கஸ் எது? உள்ளுக்குள்ள கேரக்டர் டெவலப்மெண்ட் தான் அர்ஜுனோட ஃபோக்கஸ். முதல் கதை அர்ஜுனோட சின்ன வயசோட கதை. எல்லா பாண்டவும் கௌரவம் துரோணாச்சாரிய கிட்ட இருந்து தனுர்வித்தை கத்துட்டு இருக்காங்க. முதல்ல துரோணாச்சாரியர் துரியோதனுக்கு போடுறாரு. ஒரு சின்ன பக்ஷி மேல ஒரு பக்ஷி வச்சிருக்காரு மரத்து மேல. அந்த பக்ஷியோட கண்ணுல சொன்னோன்ற துரியோதன முதல்ல அம்பு எடுத்துக்கிறான், வில் எடுத்துக்கிறான், ஏம் பண்றான். துரோணாச்சாரிய கேட்கிறாரு துரியோதன, உனக்கு என்ன தெரியுது? அங்க துரியோதன சொல்றான், எனக்கு பக்ஷி தெரியுது, அதோட கண்ணு தெரியுது, அதுக்கு பின்னாடி ஆகாசம் தெரியுது, அதுக்கு முன்னாடி மரம் தெரியுது, எல்லாம் தெரியுது. துரோணாச்சாரிய சொல்றாரு, அம்பு வச்சுட்டு போயிடும், சுடவானம். அடுத்து யுதிஷ்டிர மகாராஜ் வர்றாரு. அவரை கேட்கிறாரு, என்ன தெரியுது உனக்கு? யுதிஷ்டிர மகாராஜ் சொல்றாரு, எனக்கு பக்ஷி தெரியுது, பக்ஷியோட கண்ணு தெரியுது. துரோணாச்சாரிய சொல்றாரு, நீங்க வச்சுட்டு போயிடுங்க. அதே போல பீமனை கூப்பிடுறாரு. துரோணாச்சாரிய பீமனை கேட்கிறாரு, உனக்கு என்ன தெரியுது? பீமா சொல்றான், எனக்கு பக்ஷி தெரியுது, அதோட கண்ணு தெரியுது, மரத்துல நிறைய பழம் தங்கிட்டு இருக்குது, அதெல்லாம் தெரியுது. பீமனுக்கு சாப்பிடுறது ரொம்ப ஆசை, பழம் தான் தெரியுது அவருக்கு. துரோணாச்சாரிய ரொம்ப வச்சுட்டு போயிடுது. அதுக்கப்புறம் அர்ஜுனன் வர்றாரு. துரோணாச்சாரிய என்ன தெரியுது? அர்ஜுனன் சொல்றான், பக்ஷியோட கண்ணு மட்டும் தான் தெரியுது. துரோணாச்சாரிய கேட்கிறாரு, இவாளுக்குலாம் நிறைய வஸ்துலாம் தெரிஞ்சிருக்குது, உனக்கு ஒன்றும் தெரியலையான்னு கேட்கிறாரு. அர்ஜுனன் எனக்கு ஒண்ணுமே தெரியல, பக்ஷியோட கண்ணு மட்டும் தான் தெரியுது, நீ ஒண்ணுமே தெரியல. துரோணாச்சாரிய அர்ஜுனுக்கு சொல்றாரு, நீ வில்ல சுட்டையா சொல்லியா ப்ராப்ளம் இல்லை, எனக்கு தெரியும் ரிசல்ட் என்ன ஆகும், எனக்கு தெரியும். அர்ஜுனன் சொல்றான், ஸ்ட்ரைட்டா கண்ணுல போயிட்டு. இந்த கதையை நம்ம நிறைய வாட்டி கேட்டிருப்போம். ஆனா இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கலாம்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன கத்துக்கலாம்? நம்மளோட மனசு ரொம்ப சக்திசாலி மனசு. மைண்டோட கெப்பாசிட்டி எவ்வளவு அதிகம் ஒருத்தருக்கும் தெரியுது. ஆக்சுவலி நம்ம only 10% யூஸ் பண்றோம் நம்மளோட மனசோட சக்தியை.
அந்த 10% யூஸ் பண்ணி இவ்வளவு உலகத்துல பண்ணிருக்கோம். நம்ம மிச்சம் 90% யூஸ் பண்ணா எவ்வளவு பண்ணலாம்? ஆனா எல்லாரும் 90% யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் பேர் இருக்கா அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குது 90% டேப் பண்றது. இந்த 90% டேப் பண்றது அது ஒரு டெக்னிக்கல் வேர்ட் இருக்குது. சன்ஸ்கிருத்ல ஒரு சப்தம் இருக்குது, அது பேரு சமாதி. சமாதினா அர்த்தம், சமாதினா உட்கார்ந்து தூங்கணும் மட்டும் இல்ல. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் எல்லாரும் யோகா பண்ணிட்டு இருக்காங்க. உட்கார்ந்து சமாதியில போயிட்டான். சமாதினா அர்த்தம் தூங்கி போயிட்டான், அவ்வளவுதான். நல்லா இருக்கும். ஏன்னா யோகா பண்ணிட்டு வெளில போறச்சே எல்லாருக்கும் நல்லா இருக்கு. தூங்கினா நல்லா இருக்கும், எல்லாருக்கும் நல்லா இருக்கும். ஆனா சமாதி வேற ஒரு ஸ்டேட். இட்ஸ் a mental state. சமாதினா உங்களோட மனச ஒரு வஸ்து கிட்ட இல்லனா பகவான் கிட்ட கேந்திரம் பண்ணணும், ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணணும், மீதி ஒண்ணுமே தெரியக்கூடாது. அதுதான் சமாதின்னு சொல்றாங்க. அது பகவான தியானமா இருக்கலாம், இல்லனா படிப்பா இருக்கலாம், இல்லனா வேலையா இருக்கலாம், இன்னும் இருக்கலாம். அது ஆனா ஒரு வஸ்துல ஃபுல்லா மனசு கேந்திரம் பண்ணா, தியானம் பண்ணா அதுதான் சமாதின்னு சொல்றாங்க. ஸ்ரீமத் பாகவதத்துல பாகவத் புராணத்துல ஒரு கதை இருக்குது. இந்த கதையில ஒரு மனுஷன் ரோடு பக்கத்துல உட்கார்ந்துட்டான். ரோடு பக்கத்துல உட்கார்ந்து ஒரு வில்ல எடுத்து அந்த வில்ல ஷார்ப் பண்ணிட்டான். கல்லு மேல வில்ல அப்படி ரப் பண்ணிட்டு ஷார்ப் பண்ணிட்டான். அந்த சமயத்துல ரோட்ல ஒரு பெரிய ராஜாவோட என்டூராஜ் சொல்லுவாங்க, ஒரு பெரிய குரூப் போயிட்டு, யானை இருந்தது, குதிரை இருந்தது, எல்லாரும் மோளெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. நிறைய ஆயிரக்கணக்கான போயிருக்காங்க. ஆனா இந்த மனுஷனுக்கு தெரியவே தெரியல, இவ்வளவு பேர் போனான்னா அவனுக்கு தெரியவே தெரியல. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனோட வேலை பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் சொல்லுவா இந்த சமாதி சொல்லுவான். பாகவதத்துல இந்த கதை இன்னத்துக்கு அந்த கதை போட்டிருக்காங்க. பாகவதத்துல பாகவத் புராணத்துல எதுவான கதை வச்சா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்னத்துக்கு அந்த கதை வச்சிருக்கான்னு ஒரு காரணம் இருக்கு. இது சாதாரண கதை. அவன் ஒன்னும் பக்தி ஒன்னும் பண்ணல, அவன் வில்ல பேச்சுட்டு அவ்வளவுதான், பக்தி ஒன்னும் பண்ணல. ஆனா என்ன பண்றானோ சம்பூர்ண தியானத்துல பண்றான். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணாலும் கம்ப்ளீட் தியானத்துல பண்ணா பக்தியும் நம்ம தியானத்துல பண்ணுவோம். ஆனா இந்தியால என்ன ஆட்டிடியூட்? இந்தியில சொல்லுவாங்க செல்தா ஆட்டிடியூட். செல்தானா மாலையா பண்ணலாம், சேர்த்து மொபைலும் பார்த்துட்டு இருக்கலாம், மாலை பண்ணி டிவியும் பார்த்துட்டு இருக்கலாம். ரெண்டும் ஆயிடும்ல, டிவி சீரியலும் ஆயிடும், மாலையும் ஆயிடும். நம்மளோட மைண்ட் செட் அப்படிதான். நம்ம ஒரு ஒரு காரியம் நம்ம ஃபுல்லா அட்டென்ஷனா பண்ண மாட்டோம், எல்லாம் பண்ணோம். அவ வெளில யார் போயிட்டு இருக்கா, ரோட்ல பார்த்துக்கலாம், எல்லாம் பண்ணோம். இப்ப எல்லாம் பண்ண ட்ரை பண்ணா ஆக்சுவலி ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் இந்த முதல் கதை சமாதி பத்தி. நீங்க சின்ன வயசுல மேக்னிஃபைங் கிளாஸ் கூட விளையாடுறீங்க. அந்த மேக்னிஃபைங் கிளாஸ் இவ்வளவு சின்ன கிளாஸ் இருக்குது, அதுல இருந்து ஒரே ஒரு சன்னோட ரே போட்டா, வெளிச்சம் சூரிய வெளிச்சம் போட்டா பேப்பரே குந்திடும். கேள்விப்பட்டீங்களா இல்லையா? சின்ன வயசுல பண்ணிருக்காங்களா? ஒரே ஒரு ரே கரெக்ட் ஆங்கிள் வச்சா பேப்பர் குந்திடும். ஏன்? அதான் சமாதின்னு அர்த்தம். அந்த சூரியனோட எனர்ஜியை எப்படி சேனலைஸ் பண்ணணும், அதான் சமாதின்னு சொல்றாங்க. இது சாதாரண நம்ம பேப்பர் வச்சிருக்கோம். ஆர்கிமிடிஸ் இருக்காரு, அவர் பெரிய பெரிய கப்பலை எரிச்சிருக்காரு. அதை வச்சுட்டு யுத்தத்துல பெரிய பெரிய கப்பலை எரிச்சிருக்காரு மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு. அவர் ஒன்றும் பண்ணல, மேக்னிஃபைங் கிளாஸ் சாஞ்சி வச்சிருக்காரு, அவ்வளவுதான். எல்லா காரணம் சூரியன் பண்ணிடுது, சூரிய தேவதை பண்ணிட்டாரு எல்லாரும். அதே போல ஸ்டீம் இன்ஜின் இருக்குது.
ஸ்டீம் இன்ஜின்ல கோல் சார்கோல் போட்டா ஒரே ஒரு டைரக்ஷன்ல சார்கோல் போட்டா அது புகை வரும் இல்ல, அதுல ஃபுல் இன்ஜின் ஓடும், பெரிய ட்ரெயினே ஓடும் அதுல அதோட எனர்ஜியில. அதே போல வாட்டர் ஃபால், தண்ணியோட சக்தி. நீங்க வாட்டர் ஃபால் பாத்தீங்கன்னா எவ்வளவு சக்தியால தண்ணி உயருது. அந்த சக்தியை பிடிச்சா எலக்ட்ரிசிட்டி பகரனோட எல்லா எலக்ட்ரிசிட்டியும் ஓடும் அந்த சக்தியில. சோலார் பவர், சூரியனோட சக்தி. இந்த சக்தியை பிடிக்கிறது தான் சமாதின்னு சொல்லுவோம். கேந்திரம் பண்ணும், ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணும், அத சமாதின்னு சொல்லுவோம். சமாதி நம்மளால ஏன் அடைய முடியல? அர்ஜுனால சமாதி ஏன் அடைய முடிஞ்சது? அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. முதல் காரணம் அந்த எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அப்பனா வெளியில நம்மளுக்கு நிறைய தொல்லைகள் இருக்குது. முதல் தொல்லைன்னா மொபைல், ரொம்ப பெரிய தொல்லை. இன்னைக்கெல்லாம் டீனேஜர்ஸ் சொல்ல மாட்டான். இன்னைக்கு என்ன சொல்ல தெரியுமா? அவளை ஸ்கிரீனேஜர் சொல்லுவோம். எல்லாம் எப்ப பார்த்தாலும் ஸ்கிரீன் முன்னாடியே தான் இருக்கும். மொபைல் போன் ஸ்கிரீன்ல இருக்கும், இல்லைன்னா கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல எல்லாம் இருக்கும், ஐபேட் ஸ்கிரீன்ல இருக்கும், டெலிவிஷன் ஸ்கிரீன் முன்னாடி இருக்கும். ஸ்கிரீனேஜர் சொல்றாங்க. இவ்வளவு ஸ்கிரீன்ஸ் இருக்குச்சு, சமாதியா அடையவே முடியாது. எக்ஸ்டர்னல் வெளியில நம்மளுக்கு கேஜெட்ஸ் இருக்குது, மொபைல் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனா அது ஒரே ஒரு ப்ராப்ளம் இல்ல, இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உள்ள இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னா என்ன? உள்ளுக்குள்ள ப்ராப்ளம். நம்ம உள்ளுக்குள்ள என்ன ப்ராப்ளம் இருக்குது? ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது நம்ம வாழ்க்கையில உள்ளுக்குள்ள. ஒன் இஸ் லமெண்டேஷன் ஃபார் த பாஸ்ட். அப்பனா என்ன நடந்துருத்தோ அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கோம். இப்படி பண்ணிடக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, அப்படி பார்த்துடக்கூடாது, அங்க போயிடக்கூடாது, இது பண்ணிடக்கூடாது. கண்டினியூஸா நம்ம நினைச்சுட்டே இருப்போம். லமெண்டேஷன் ஃபார் த பாஸ்ட். என்ன நடந்துருத்தோ அதை பத்தி நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம். அது என்ன சொல்லுவா? லமெண்டேஷன் ஃபார் த பாஸ்ட். செகண்ட் ப்ராப்ளம் என்ன? ரெண்டாவது ப்ராப்ளம்னா ஹேங்கரிங் ஃபார் தி ஃபியூச்சர். அப்பனா என்ன வரப்போறதோ அதை பத்தி நினைச்சுட்டே இருப்போம். இந்த கார் வாங்கலாமா, இந்த கடிகாரம் வாங்கலாமா, இந்த ஷர்ட்டை வாங்கலாமா, இந்த வீடு வாங்கலாமா. இப்போ வரையும் ஒன்றும் இல்லை, கனவு தான் இருக்குது, அவ்வளவுதான். இதெல்லாம் சொல்லுவா ஹேங்கரிங் ஃபார் தி ஃபியூச்சர். நம்ம மனசு எப்போ பார்த்தாலும் நீங்க பாத்தீங்களா 24 hours நீங்க உங்களோட மனசை கொஞ்சம் பார்த்து பாருங்க. இங்க இருக்கும், இல்லைன்னா அங்க இருக்கும், நடுவில் இருக்கவே இருக்காது. பின்னாடியில இருக்கும், இல்ல முன்னாடியில இருக்கும், இப்போதைக்கு இருக்கவே இருக்காது. மனச இப்போதைக்கு வைக்கிறது அதுதான் சொல்லுவா, அதான் சமாதின்னு சொல்லுவா. எப்போ வரையும் அவங்க மனசு பின்னாடியும் முன்னாடியும் இருக்குதோ சமாதி அடைய முடியாது. அர்ஜுன போல அவருக்கு சமாதி அடையறதுக்கு என்ன மெயின் காரணம் என்ன? ஃபோக்கஸ் ஆன் தி பிரசன்ட். இப்ப பத்தி நினைச்சிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். முன்னாடி என்ன வரப்போறதோ வரலையோ அவருக்கு அதை பத்தி கவலையே இல்லை. என்ன ஆயிடுதோ அதை பத்தி கவலையே இல்லை. The more you are focused on the present, இப்ப பத்தி எவ்வளவு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவ்வளோ ஈஸியா இருக்கும் சமாதி அடையிறது. அதெல்லாம் சமாதியும் சொல்லுவாங்க. ஃபோக்கஸ். நம்ம வாழ்க்கையில ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். வாழ்க்கைக்கே ஒரு ஃபோக்கஸ் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. நம்ம எல்லாரும் வாழ்ந்தே இருக்கோம், டைம் ஓடிட்டே இருக்குது, கண்டினியூஸா ஓடிட்டே இருக்குது. ஆனா எப்பயாவது நம்ம நினைச்சு பார்த்தோமா நம்ம இன்னத்துக்கு வாழறோம்? நினைச்சு பார்க்கறதுக்கு சமயமே இல்லை. எங்களுக்கு டைம் நினைச்சு பார்க்கறதுலயே ஓடி பண்ண நம்ம வாழ்க்கை எப்படி வாழறோம்? கிளாக். we are looking at the clock. எப்போ பார்த்தாலும் கடிகாரம் வந்துட்டே இருக்கும். என்னைக்கானா ஒரு நாள் ஃபுல் டே நீங்க அப்படி வாழ்றீங்களா? கடிகாரம் பார்க்காதே இம்பாசிபிள்.
கடிகாரம் கடிகாரம் பிரகாரம் நம்ம வாழ்க்கை ஓடிட்டே இருக்குது, கண்டினியூஸா ஓடிட்டே இருக்குது. ஆனா ஸ்பெஷலி இந்த எவ்வளவு பேர் இங்க இருந்து பாம்பே போயிருக்காங்க? கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. நான் உங்களுக்கு பாம்பேயோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு. போனா கூட பரவாயில்ல. நான் முதல் வாட்டி பாம்பே போயிருந்தேன் ஒரு 12 வருஷம் முன்னாடி போயிருக்கோம். 12-15 வருஷம் முன்னாடி. முதல் வாட்டி நான் பாம்பே போச்சு, எனக்கு ரொம்ப பெரிய ஷாக் அடிச்சது. என்ன ஷாக் தெரியுமா? எல்லாருக்கும் கடிகாரம் இருக்குது, ரோட்ல கடிகாரம், ரயில்வே ஸ்டேஷன்ல எவ்வளவு பெரிய பெரிய கடிகாரம். அது ஹவர்ஸ் மினிட்ஸ் மட்டும் இல்ல, செகண்ட்ஸும் இருக்குது. அங்க சமயம் அவ்வளவு ஓடிட்டே இருக்குது, கண்டினியூஸா ஓடிட்டே இருக்குது. அப்ப நீங்க பாம்பேல ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு 10 நிமிஷம் நின்று பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகத்துல ஓடுறான். நான் ஒரு வாட்டி ஒரு மனுஷனை நின்றுட்டு கேட்டான், அவனை என்னத்துக்கு ஓடுறான் இவ்வளவு ஃபாஸ்டா, இவ்வளவு ஃபாஸ்டா ஓடுறான் கேட்டான். அவன் சொல்றான் 428 ட்ரெயின் பிடிக்கும், 430 இல்ல 428 ட்ரெயின் பிடிக்கும். நான் அவனை கேட்டா 428 அப்புறம் நெக்ஸ்ட் ட்ரெயின் எப்போன்னு, 432ன்றான். நம்ம 28 32 என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை. ஆனா அவளுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம். அப்படின்னு அர்த்தம், நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், டைம் பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கோம். டைம் என்ன சொல்லும் உங்களுக்கு, எவ்வளவு ஃபாஸ்டா வாழணும் வாழ்க்கைய. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, மொத்தம் ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்டே இருக்கான். அவனை நிறுத்தி கேட்டா எங்க போறேன், அவனா அது பத்தி தெரியாது, நான் ஓடணும் அவ்வளவுதான். இம்பார்ட்டன்ட்னா ஓடணும், ஃபாஸ்டா ஓடணும், ரொம்ப வேகமா ஓடிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். எங்க ஓடணும்னு தெரியவே தெரியாது எனக்கு. நம்ம வாழ்க்கைலாம் அப்படிதான் இருக்குது. கிளாக் இருக்குது எல்லாருக்கிட்டையும், ஆனா இன்னொன்னு வேணும் உங்களுக்கு. அதான் சொல்லுவாங்க காம்பஸ். காம்பஸ்னா அர்த்தம் நமக்கு டைரக்ஷன் காமிக்கும், எந்த சைடுல ஓடணும், எந்த திசையில ஓடணும். நம்ம வாழ்க்கையில காம்பஸ் இல்லைன்னா ஓடி பிரயோஜனமே இல்லை. நிறைய வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நினைச்சுப்போம் நம்ம ஓடினோம், ஆனா வேற எங்கேயும் ஓட்டணும். நம்ம 20 வருஷத்துக்கு அப்புறம் புரிஞ்சுன்னா பிரயோஜனம். அதனாலதான் நம்ம வாழ்க்கை சமயத்துல ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். கடிகாரம் இருக்கணும், காம்பஸ் இருக்கணும், ரெண்டும் சேர்ந்து இருந்தாதான் வாழ்க்கை நல்லா வாழலாம். இங்க 4 நாள் மகாபாரத கதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். இந்த கதையில இருந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு டைரக்ஷன் வரும். மகாபாரதத்துல இருந்து நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ஒரு டைரக்ஷன் வரும். கடிகாரம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது, அது நம்மளுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன கொடுக்கணும், காம்பஸ் shows you the right direction. இந்த 4 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில எப்படி தோணித்தானா, நம்மளுக்கு கொஞ்சம் டைரக்ஷன் தெரியறா போல இருக்குதுன்னு தோணித்தானா, இந்த 4 நாளோட சக்சஸ் அதான். மகாபாரத கதையோட சக்சஸ் அதான். At least I have found a sense of direction in life, sense of meaning in life. That's the goal of this மகாபாரத கதை. நம்ம வாழ்க்கை ஒரு காஃப் சிரப் போல, நம்ம ஜீவன், நம்ம லைஃப் இப்படி காஃப் சிரப் போல. நீங்க எப்படியான காஃப் சிரப் பாத்துறீங்களா? காஃப் சிரப் நீங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பார்ப்போம், எக்ஸ்பைரி டேட். காஃப் சிரப் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பார்ப்போம், எக்ஸ்பைரி டேட். அப்படின்னா அர்த்தம் காஃப் சிரப் மேனுஃபேக்சர் பண்ண உடனே எக்ஸ்பைரி டேட் மேனுஃபேக்சர் ஆயிடுது. நம்ம வாழ்க்கை எப்படி காஃப் சிரப் போல, எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம், வாழ்க்கை அப்படி வாழறோம், நமக்கு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நமக்கு எக்ஸ்பைரி டேட்டே நினைச்சிருக்கோம், அப்படி வாழ்றோம் நம்ம வாழ்க்கை. எக்ஸ்பைரி டேட் இருந்ததுன்னு தெரிஞ்சதுனால காம்பஸ் நமக்கு எடுவோம், முதல்ல கிளாக் மட்டும் எடுக்க மாட்டோம். இங்க அர்ஜுன் அவரோட வாழ்க்கையை அப்படி வாழ்ந்து இருக்கார். ஒவ்வொரு நிமிஷம் கண்டினியூஸா ஃபோக்கஸ், அவர் சமாதியில கண்டினியூஸ் சமாதியில இருக்கார். இதான் அர்ஜுனோட கேரக்டர். This is the first quality of Arjuna, the first mood of Arjuna. நம்ம மனசு ஒரு சிங்கம் போல. சர்க்கஸ்ல நிறைய சிங்கம் பார்த்துட்டு இருக்கீங்க. சர்க்கஸ்ல சிங்கம் ரொம்ப சாந்தமா இருக்கும், அது ஒன்றும் பண்ணாது. ஆனா அந்த சிங்கத்தை சாந்தம் பண்றதுக்கு ஒரு வழி இருக்குது.
நம்ம மனசு இப்படி சிங்கம் போல ரொம்ப சக்திசாலி சிங்கம். ஆனா அந்த சக்திசாலி சிங்கத்தை சாந்தம் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அதான் சமாதி. சிங்கத்தை சாந்தம் பண்றதுக்கு முதல்ல என்ன பண்ணுவா, முதல்ல சிங்கத்தை ஒரு கேஜ்ல போட்டுருவோம், தபால் போட்டுருவோம். அது உள்ள இருக்கும், மைக் போட்டுருவா. முதல்ல கேஜுல போட்டு அதை சாத்திடுவோம். கொஞ்ச நேரத்துல போய் அது எழுந்துக்கும். எழுந்துட்டு இப்போ ஒன்றியும் என்ன இருந்தது, காடுல இருந்தது, ராஜாவா இருந்தது. இப்போ வரைக்கும் ஒரு கேஜும் இல்ல, ஒன்றும் இல்லை, கம்ப்ளீட் சுதந்திரம் இருக்கு. கோபம் அதுக்கு முதல்ல. கோபத்துல என்ன பண்ணோம், எல்லா இடத்துலையும் அடிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப வேகமா அடிக்க ஆரம்பிக்கும், ரொம்ப அதிகமா கத்த ஆரம்பிக்கும். சர்க்கஸ்காரன் என்ன பண்ணுவா, பார்க்கவே மாட்டாங்க. ஒரு வாட்டி கூட பார்க்கவே மாட்டாங்க. 2 நாளைக்கு 3 நாளைக்கு பார்க்க மாட்டாங்க. சிங்கம் கத்தின்னு இருக்கும். முதல்ல 1 மணி நேரம் கண்டினியூஸா கத்தும். அடுத்த மணி நேரம் கொஞ்சம் பிரேக் எடுத்து கத்தும். 4-5 மணி நேரத்துக்கு அப்புறம் யாரையும் பார்த்தா கத்தும். 2 நாளுக்கு அப்புறம் கத்துறது மறந்து விடும். 3 நாளுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை, சக்தி வயதுல ஒண்ணுமே இல்லை, ரொம்ப பசி எடுக்கிறது, அதுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்கிறது. இவ்வளவு பெரிய ராஜா வாழ்ந்தது காடுல, இங்க உள்ள சுத்தி போட்டாங்க. 3 நாளுக்கு அப்புறம் யாரோ அந்த கேட்டை திறப்பா. கேட்டு திறந்த உடனே இந்த சிங்கம் பாயத்துக்கு ட்ரை பண்ணும். ஆனா 3 நாள் சாப்பிடவே இல்லை. என்ன பாயம் அது, ட்ரை பண்ணோம், முடியாது. அந்த சமயத்துல அந்த மனுஷன் ஒரு விப் என்ன சொல்லுவா, சாடி எடுத்துருவோம், அப்படி தரங்க அடிமா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிங்கத்துக்கு புரிஞ்சிடும், இந்த சாட்டை எடுத்து வந்தா யார் கையில இருக்குதோ அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. புரிஞ்சிடும் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ஒரு மாംസം போடுவான் சிங்கத்துக்கு முன்னாடி. அது பாயம், சாப்பிடறதுக்கு ட்ரை பண்ணும். இவன் என்ன பண்ணுவான், சாட்டை அடிப்பான், அது ஓடிவிடும், நகர்ந்து விடும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த சிங்கத்தை ட்ரெயின் பண்ணுவோம். என்ன சொன்னா என்ன பண்ணணும்னு. ஒரு 10 நாள் இப்படி ட்ரெயின் பண்ண உடனே அந்த சிங்கம் மறந்தே போயிடும், அது ராஜா வாழ்ந்ததுன்னு. ஒரு நாளைக்கு கம்ப்ளீட்லி மறந்து போயிடும், சாந்தமாயிடும். ஏன், ஒண்ணுமே கிடையாது அதுக்கு, சாப்பாடுக்கு சாந்தமானா ஒண்ணுமே கிடையாது. அதே போல நம்ம மனசையும் அதே போல ட்ரெயின் பண்ணணும். நம்ம மனசு ஒரு சிங்கம் போல. இப்ப எங்க இருக்குது சிங்கம், காட்டுல இருக்குது, ரொம்ப ராஜாவா இருக்குது. அது என்ன வேணுமோ பண்றது, என்ன வேணுமோ சாப்பிடுறது, என்ன வேணுமோ பண்றது, சுதந்திரம் கம்ப்ளீட்டா இருக்குது. முதல்ல என்ன பண்ணோம், சிங்கத்தை ஒரு கூடுல போடணும், கேஜ்ல போடணும். அதான் ஃபர்ஸ்ட். இந்த கேஜ் என்ன சொல்றா, we call this as regulative principles of freedom. regulative principles என்ன, நம்ம வாழ்க்கையில ஏதோ பிரின்சிபல்ஸ் இருக்கணும். அந்த பிரின்சிபல்ஸ் தான் கேஜ், கூடு. வாழ்க்கையில பிரின்சிபல்ஸ் இல்லைன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், அது காடு. எல்லாரும் இன்னைக்கு ஒரு வேற மாதிரி ஒரு சத்தம் கேடுது. ராத்திரி பாதி ராத்திரியில் 12 மணிக்கு ராத்திரி முடிச்சுட்டார், நடந்து போனார். சத்தம் எங்கேருந்து வருதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா பைப் பார்த்தார். பார்த்தா அவருக்கு சத்தம் கிச்சன்ல இருந்து வருது. இருட்டு, ஒண்ணுமே ஒரு வெளிச்சம் கூட இல்ல, ஒரு லைட் கூட இல்ல. யாரோ கிச்சன்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கா. அர்ஜுன் போய் உள்ள போறாரு, லைட்ட போடுறாரு. பார்த்தாங்க பீமல் லட்டு சாப்பிட்டு உட்கார்ந்து. அர்ஜுனுக்கு புரியல, இந்த 12 மணிக்கு ராத்திரிக்கு யாருக்கு பசி எடுக்கும்? இவன் பசி எடுக்கிறது. அர்ஜுன் அந்த பீமனுக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். அவன் கேட்கிற, ராத்திரியில பசி எடுக்கிறது தெரியுது, ஆனா கொஞ்சம் அட்லீஸ்ட் லைட் போட்டுருக்கலாமே, ஒரு வழக்கு எடுத்துக்கலாமே, என்னத்துக்கு
இருட்டு உட்காந்து சாப்பிட்டு கேட்கிறாரு. பீமனா சொல்றான் லட்டு எங்க இருக்கு எனக்கு தெரியும், நீ கை எங்க இருக்குன்னு தெரியும், வாய் எங்க இருக்குன்னு தெரியும், லைட் அதுக்கு. ரொம்ப சிம்பிள் ஆன்சர் அவரோட, பிராக்டிகல், ரொம்ப அதிகமாவே பிராக்டிகல். அர்ஜுன் அந்த ஆன்சர் கேட்ட உடனே அவருக்கு ஒரு ஐடியா வந்து, இவரால சாப்பிடுறதுக்கு இவ்வளவு டெடிகேஷன் இருக்குது, ராத்திரியில ஒண்ணும் தெரியாத கூட சாப்பிடுறாரு, அப்பனா எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருவாரு சாப்பிடுறதுக்கு. நினைச்சு பாருங்க, இருட்டுல ஒண்ணும் தெரியாத சாப்பிடுறதுக்கு பிராக்டிஸ், அதுக்கும் ஒரு பிராக்டிஸ் வேணும்ல. அவனுக்கு பீமா அவரோட ஸ்கில்ல ரொம்ப பர்ஃபெக்ட் ஆயிட்டா, நான் ஏன் ராத்திரியில பிராக்டிஸ் பண்ண கூடாது தனுர் வித்தியை அப்படின்னு நினைச்சிட்டு அன்னைக்கு ராத்திரியில இருந்து தூங்காத தனுர் வித்தை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு ராத்திரிலையும். அப்படின்னா இருக்கும் அர்ஜுன் கால் சென்டர் ஜாப் பண்ணல, ராத்திரியில மூழ்கிட்டு பகல் பூரா தூங்கிருக்காரு. அப்படி இல்ல, ராத்திரி பூரா பிராக்டிஸ் பண்ற, அடுத்த நாள் காத்தாலையும் பிராக்டிஸ், கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு பேர் கிடைச்சது இதுல இருந்து, அவர் பேரு குடாகேஷ். குடாகேஷ்னா என்ன? தூக்கத்தை ஜெயிச்சிருக்காரு அவர் பேரு குடாகேஷ். நம்ம பேரு என்ன? கூடதாஸ். கூடதாஸ்னா தூக்கம் நம்மள ஜெயிச்சிருக்குது, நம்ம தூக்கத்தோட சேவகம், அவ்வளோ நம்மளோடதான். காலங்காத்தால 5 மணிக்கு 4 மணிக்கு 6 மணிக்கு 8 மணிக்கு 9 மணிக்கு நிறைய பேர் அப்ப கூட ஸ்ட்ரகிள் பண்றாங்க எழுந்துக்கிறதுக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, யாரோ 9 மணிக்கு எழுந்துருக்கு ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னா இன்னும் எவ்வளவு தூக்கம் அவளை கேட்டு இல்ல. அர்ஜுன் பாரு, ராத்திரி கூட தூங்கல, காத்தாலும் தூங்கல, கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காரு. அப்படின்னா அர்த்தம், நம்ம வாழ்க்கையில இந்த மாடல் அச்சீவ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு டிட்டர்மினேஷன் சேர்ந்து ஹார்ட் ஒர்க். அப்பனா நம்ம முயற்சி பண்ணணும். ஒரு வாட்டி ஒரு பெரிய மியூசிஷியன், அவர் பேரு பெத்தோவன், ஒரு பெரிய மியூசிஷியன், அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் தந்தார் இங்கிலாந்துல. இங்கிலாண்டோட ராணி வாழ்ந்தாங்க பர்ஃபார்மன்ஸ். பெத்தோவனோட மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கேட்டுட்டு இங்கிலாண்டோட ராணி அவர் சொன்னார், இது 1 மணி நேரம் நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்கள, அது போல நான் மியூசிக் லைஃப் கேட்டதே இல்லை அப்படி சொன்னாங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண. பெத்தோவன் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னார், இந்த 1 மணி நேரம் பாடுறதுக்கு நான் 40 வருஷம் டெய்லி 8 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் சொன்னார். எவ்வளோ? 40 வருஷம் டெய்லி 8 மணி நேரம் பிராக்டிஸ். அப்பதான் 1 மணி நேரம் பர்ஃபெக்டா பாடலாம். நம்ம எல்லாரும் நிறைய பெரிய அச்சீவர்ஸ் அவரெல்லாம் பார்த்துட்டு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், இவெல்லாம் எப்படி இவ்வளவு பெருசானா, இவ்வளோ உயரத்துல எப்படி போனா, இதெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி அந்த ஹார்ட் ஒர்க் போறதுல, அதுக்கு பின்னாடி அந்த பிராக்டிஸ், அது நம்ம பார்க்கறதே இல்லை. அது பார்க்கறதுக்கு நம்ம மூச்சுட்டு இருக்கோம். நம்ம தூங்கி இருந்தா அதே பார்க்க முடியும். நம்ம எல்லாம் பிஸியா இருக்கோமே தூங்கி தூங்கி. அதனாலதான் இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஹார்ட் ஒர்க். நம்ம இன்னும் பண்ணலாம், ஆனா அதுக்கு பின்னாடி ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா, எஃபர்ட் இல்லைன்னா, அது நிறைய நேரத்துக்கு நம்மளால பண்ண முடியாது. இது மட்டும் இல்ல, இன்னொரு லெசன் இருக்குது இந்த கதையில இருந்து. அது இன்னும் இம்பார்ட்டன்ட் லெசன். என்ன லெசன் இது? நம்மளுக்கு யார்கிட்ட இருந்தோ ஏதோ ஒரு கேள்வி, யாரோ ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கிடைச்சிட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்ணா அது முதல்ல. அர்ஜுன் பீமனை பார்த்த ஸ்டார்ட் இருக்க இருட்டுல பார்த்த உடனே அர்ஜுனுக்கு என்ன தோணுது? இதுல இருந்து நம்ம வாழ்க்கையில என்ன கத்துக்கலாம்? அது என்ன சொல்லுவா? that is called as application. அப்பனா எல்லார்கிட்ட இருந்தும் நம்ம இன்னும் கத்துக்கலாம். We can learn something from everyone. கத்துக்கலனா we can't progress. முன்னாடி போக முடியாது நம்மளால.
அடுத்தவா கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு presence of mind. முதல்ல நம்ம எப்ப பார்த்தாலும் இதே நினைச்சுட்டு இருக்கணும், நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படி நம்ம நினைச்சுட்டே இருந்தா சமயம் வர சமயத்துல நம்ம இன்னும் கத்துப்போம். ஆனா நம்ம கிட்ட அந்த மைண்ட் செட்டே இல்லைன்னா வச்சுக்கோ, கத்துக்கிறதுக்கு மைண்ட் செட்டே இல்லைன்னா ஒன்றும் கத்துக்க முடியாது, தப்பு தான் பார்த்துட்டே இருப்போம். நிறைய பேர் இருக்க உலகத்துல தப்பு பார்க்கறதுல எக்ஸ்பர்ட், எங்க வேணாலும் ஒழுங்காவல கரெக்டா தப்பு பாப்பா, 1 2 இல்ல 10 தப்பு பாப்பா ஒரே நிமிஷத்துல. அதுல நம்ம என்ன பண்ணிட்டோம், PhD பண்ணிட்டோம், எல்லாம் தப்பு பார்க்கறதுல PhD. அர்ஜுன் இப்போ ஈமார் பார்த்த அவன் என்ன பண்ணிருக்கலாம், அங்க ஒரு 10 நிமிஷம் லெக்சர் பண்ணிருக்கலாம் ஈமானுக்கு, இப்படிலாம் பண்ணக்கூடாது, ராத்திரில சாப்பிடுவாரா, கண்ட்ரோல் பண்ணு, வாயை கண்ட்ரோல் பண்ணு, டங்கு கண்ட்ரோல் அப்படிலாம் ஒரு பெரிய லெக்சர் பண்ணிருக்கலாம். அங்க உட்காந்து லெக்சர் பண்ணல அர்ஜுன். என்ன பண்ண அவர்கிட்ட இருந்து நம்ம வாழ்க்கையில இன்னும் கத்துக்கலாமா, அங்க அதுல ஃபோக்கஸ் பண்ண. The more we are interested in learning, நம்ம எவ்வளோ அதிகமா கத்துக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அவ்வளோ அதிகமா நமக்கு ஐடியா வரும். ஒரு வாட்டி நம்மளோட ஒரு டிவோட்டி இருந்தார், அவர் பகவத்கீதா இருந்தார் பாம்பேல. பகவத்கீதா ஸ்ரீல பிரபுபாதோட பகவத்கீதா as it is ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தார். ஒரு மனுஷன் வந்தான், அவரை கேட்கறான், கிருஷ்ணன் அர்ஜுனுக்கு பகவத்கீதா ஃப்ரீயா சொன்னார், நீங்க என்ன 80 ரூபீஸ்ல விற்கிறீங்கன்னு இந்த மாதிரி கேள்விக்கு அவனுக்கு எங்கேயுமே எல்லாம் ஐடியா வருதுன்னு தெரியல. கிருஷ்ணன் பகவத்கீதா அர்ஜுனுக்கு ஃப்ரீயா தந்திருக்காரு, நீங்க தான் 80 ரூபீஸ் விற்கிறாங்க கேட்கலாம். அந்த டிவோட்டி உடனே அவருக்கு ஒரு ஐடியா வருது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அவர் சொன்னார், கிருஷ்ணன் பகவத்கீதா அர்ஜுனுக்கு குருக்ஷேத்திரல இருந்தாரு, 80 ரூபீஸ் டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ், குருக்ஷேத்திரல பாம்பே வரைக்கும் டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ். என்ன சொல்றாய், this is called as presence of mind. Presence of mind na if you are in the right mood, then Krishna will reveal the right answer, he will give you the right understanding. முதல்ல நம்ம மைண்ட் செட்டை மாத்தணும், நம்ம ஃபால்ட் ஃபைண்டிங் மைண்ட் செட்ல இருந்து லேர்னிங் மைண்ட் செட் போகணும். எப்ப பார்த்தாலும் தப்பு பார்த்துட்டே இருக்கும், அந்த மைண்ட் செட்ல இருந்து நம்ம என்ன மைண்ட் செட் போனோம், இன்னும் கத்துக்கலாமா, அந்த மைண்ட் செட்க்கு எப்ப போனோமோ உடனே நிறைய கத்துக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஆனா எப்போ நம்ம ஃபால்ட் ஃபைண்டிங் மைண்ட் செட்ல இருக்குமோ, தப்பு பார்த்துட்டே இருக்குமோ, ஒண்ணுமே கத்துக்க முடியாது. குருக்ஷேத்திர யுத்தத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டிசிஷன் நடக்க போகுது. இப்போ எல்லாருக்கும் தெரியும் யுத்தம் நடக்க போறதுன்னு, எல்லாருக்கும் தெரியும் கொஞ்ச நாள் தான் இருக்குதுன்னு, எல்லாருக்கும் தெரியும் இப்போ பாண்டவ கௌரவ என்ன பண்றா, ஆர்மி கலெக்ட் பண்றா, ஒண்ணா எல்லாரையும் பேசி பேசி சேர்ந்து இருக்கிறா. எல்லாருக்கும் தெரியும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யாரு, கிருஷ்ணன். அவர் எந்த சைடுல இருக்காரோ ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போகுது தெரியும், 2 பேருக்கும் தெரியும். அதனால அர்ஜுனனும் துரியோதனும் ஒரே சமயத்துல துவாரகாக்கு கிளம்பிட்டாங்க, 2 பேரும் துவாரகாக்கு போறாங்க. ஆனா துரியோதனோட ரதம் ரஜகுணத்துல ஓடுறது, துரியோதன ரதம் என்னத்துல ஓடுறது, ரஜகுணம் பேஷன். அர்ஜுன ரதம் சத்வகுணத்துல ஓடும், சத்வகுணம்னா என்ன, ஸ்லோ ஓடும். நீங்க பாத்தீங்கன்னா யார் சரீரத்துல ரஜகுணம் ரொம்ப அதிகமோ ஓடிட்டே இருப்பான், ஒரு இடத்துல உட்கார முடியாது. நீ பாத்துருக்கீங்க நிறைய பேர் ஓடிட்டே இருப்பான். ரஜகுணம் தான் இருக்கும், ரஜகுணம் ஒரு இடத்துல உட்கார வைக்காதவங்க. சத்வகுணம் தான் இருக்கும், சத்வகுணம் ரொம்ப சாந்தா இருக்கும், ஒரு இடத்துல உட்காந்து நிறைய வேலை பண்ணலாம், அது சத்வகுணம். துரியோதன ரஜகுணத்துல ஓடிட்டு முதல்ல போய் சேருது துவாரகா, உள்ள போயிட்டார். துரியோதன் உள்ள போனவனே கிருஷ்ணனோட பெட்ரூம் போறாரு. இங்க கிருஷ்ணன் என்ன பண்ற, கிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்கு.
சாதாரண தூக்கம்ல இது யோக நித்ரான்னு சொல்லுவா. பகவானோட தூக்கம் தான் என்ன சொல்லுவா? யோக நித்ரா. கண்ணு முடிந்து மட்டும் தூங்கல, அவரோட உடம்பு பூரா ஒரு பெட்ஷீட் போட்டு இருக்காரு, ஃபுல்லா மூஞ்ச கவர் ஆயிடுது. சாதாரண கலர் பெட்ஷீட் மட்டும் இல்ல, அது இது என்ன கலர்? பீதாம்பரி, கோல்டன் கலர் பெட்ஷீட் போட்டு இருக்காரு. அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க, துரியோதன் உள்ள வரான், என்ன தெரியுது அவனுக்கு? பகவான் தெரியல, கிருஷ்ணன் தெரியல, பெட்ஷீட் தான் தெரியுது. அவரோட சரீரத்து மேல ஒரு பெட்ஷீட் இருக்குது. அப்படின்னா அர்த்தம், துரியோதன பக்தன் இல்ல, கிருஷ்ணோட பிரியன் இல்ல. கிருஷ்ணன் கிட்ட இருந்து அவன் இன்னும் வேணும்னு வந்திருக்கான். என்ன வேணும் அவனுக்கு? அவனுக்கு கிருஷ்ணோட நாராயண சேனை வேணும். மெயின்லி அதான் துவாரகாவோட யாதவ சேனா நாராயண சேனா சொல்லுவாங்க. அதான் உலகத்திலேயே ரொம்ப சக்திசாலியான சேனா, அதான் நாராயண சேனா தான். துரியோதன் நாராயண சேனா கோசம் வந்திருக்கான். அப்படி என்ன வந்திருக்கான்? கிருஷ்ணன் கோசம் வரல, கிருஷ்ணனோட சக்தி கோசம் வந்திருக்கான். அதனால கிருஷ்ணன் என்ன பண்ற? பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்ற, ஏயதாமா பிரபத்யந்தே தாம் ததேவ பஜாமியம். அப்படின்னா அர்த்தம், நீ எப்படி என்கிட்ட வரையோ அப்படிதான் நான் உங்ககிட்ட பழகுவேன். கிருஷ்ணன் கிட்ட என்ன வந்திருக்கான் அவன்? துரியோதன சக்தி கோசம். அதனால கிருஷ்ணர் அவனுக்கு தன்னை காமிக்கல, தன்னோட மாயா சக்தி கவரிங் இல்ல அது மட்டும் காமிச்சிருக்காரு. உள்ள வந்தவனே அவனுக்கு என்ன தெரியுது? கிருஷ்ணனோட மாயா சக்தி தான் தெரியுது. the golden effulgent bedsheet. மாயா சக்தி என்ன சொல்றா? குந்தி மகாராணி பாகவதத்துல மாயாம் ஜவனிகா சன்னம் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா this is covering of மாயா over கிருஷ்ணா. அபக்தனுக்கு அது கவரிங் மட்டும் தான் தெரியும். கொஞ்சம் அவர் பார்த்த கிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்காருன்னு பக்கத்துல போய் உட்காந்துட்டார். கிருஷ்ணனோட தலை பக்கத்துல ஒரு சீட் இருந்தது, அங்க போய் உட்காந்துட்டார். கொஞ்ச நிமிஷத்துக்கு அப்புறம் அர்ஜுன் உள்ள வரும். அர்ஜுன் உள்ள வந்த உடனே கிருஷ்ணனோட சரண பக்கத்துல வந்து முயற்சி பண்றான். உட்கார்ந்த உடனே கிருஷ்ணன் எழுதுறாரு, உள்ள பெட்ஷீட் எடுத்துட்டு சொல்ற, ஏய் அர்ஜுன் எப்ப வந்த நீ? ஸ்ட்ரெயிட்டா அர்ஜுன் பாக்குறாரு. ஏன் அப்படி ஆச்சு? இதுக்குள்ள பக்தம் வந்த உடனே கிருஷ்ணனோட மாயா கவரிங்க வைக்க முடியாது, மாயாவோட கவரிங்க அவரோட வைக்க முடியல. ஏன்? பக்தம் வர சமயத்துல பகவான் மாயா கவரிங் எடுத்துடுறார். முதல்ல he will show himself as it is. तो अर्जुन கேக்குறார், எப்போ வந்த நீ? துரியோதனன் சொல்றான், நான் முதல்ல வந்தேன் பின்னாடி இருந்து. அப்புறம் பின்னாடி பார்த்தார் கிருஷ்ணன் துரியோதனன். ஆச்சாரிய சொல்றா, துரியோதனோட ஸ்தானம் எது? கிருஷ்ணன் தலை பக்கத்துல. அப்பனா பெருமாளோட தலைமையாக அவ குச்சிட்டு இருப்பா துரியோதனன் போல மனுஷா. பக்தனோட அர்ஜுனோட ஸ்தானம் எது? சரண பக்கத்துல. அப்பனா என்ன? எப்போ வந்தாலும் சரணாகதியா இருப்பா. तो कृष्ण अर्जुन கேக்குறாரு, நீங்க என்னத்துக்கு வந்திருக்கீங்க? நீங்க ரெண்டு பேரும் அவ சொல்றா, யுத்தம் வர போறது, நீங்க நம்ம சைடுல வரீங்களா? கிருஷ்ண அர்ஜுன் சொல்ற, நீ முதல்ல நான் உன்னை முதல்ல பார்த்தேன், அதனால உனக்கு ரெண்டு சாய்ஸ் தர போறேன். இந்த ரெண்டு சாய்ஸ்ல ஒரு சாய்ஸ் நீ பண்ணு. உன்னோட சுதந்திரம், நீ என்ன டிசைட் பண்றியோ தான். முதல் சாய்ஸ் என்ன? நான் இருப்பேன் உங்க சைடுல, ஆனா நான் ஒரு அஸ்திர சஸ்திரம் எடுக்க மாட்டேன், நான் யுத்தத்துல பாகம் எடுக்க மாட்டேன், நான் ஒண்ணுமே பண்ண போறதில்லை, ஆனா நான் இருப்பேன் உங்க சைடுல, அவ்வளவுதான். செகண்ட் ஆப்ஷன்னா இன்னும் நாராயண சேனா எடுத்துக்கணும். நாராயண சேனா கிருஷ்ணன் டிஸ்கிரிப்ஷன் தரார். நாராயண சேனாவோட சக்தி இந்த உலகத்திலேயே ரொம்ப சக்திசாலியான சேனா நாராயண சேனா தான். நீங்க சூஸ் பண்ண சொல்றேன். இப்போ துரியோதனுக்கு இங்க ரொம்ப அதிகமா டென்ஷன் ஆகுது. அவன் என்ன நினைச்சிருக்கான், அர்ஜுன் முதல் சாய்ஸ் வச்சுட்டு என்ன சூஸ் பண்ணுவானோ. ஆனா துரியோதனுக்கு புரியல, அர்ஜுன் கிட்ட சாய்ஸே இல்ல, செகண்ட் சாய்ஸ் இல்லவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா அர்ஜுன் சொல்றான், எனக்கு உங்க தான், நீங்க தான் வேணும், எனக்கு ஒண்ணுமே வேணும், மீதி ஒண்ணுமே வேணும். துரியோதன் சரி அவன் சூஸ் பண்ணிட்டான், நான் பரவாயில்ல, நான் எடுத்து போறேன் ரொம்ப சாந்தமா. ஆனா உள்ளுக்குள்ள அவன் ரொம்ப குச்சிட்டா இருக்கான், ரொம்ப ஆனந்தமா இருக்கான் அவன்.
நம்ம வாழ்க்கையில இது ரெண்டு சாய்ஸ் தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில. ஆக்சுவலி either we can choose God or we can choose God's resources. சாய்ஸ் நம்ம கிட்ட பகவானை சூஸ் பண்ணலாம், இல்லனா பகவானோட சக்தியை சூஸ் பண்ணலாம். அதான் இது ரெண்டு சாய்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்குது. இந்த உலகத்துல 90% எல்லாரும் என்ன சூஸ் பண்றா? பகவானோட சக்தியை தான் சூஸ் பண்றாங்க. பகவானோட சக்தி என்ன அர்த்தம்? எல்லா ரிசோர்சஸ், ஆயில், கேஸ், பஹ்ரைனி தினார், எல்லாம் பகவானோட சக்தி. இது என்ன சொல்ற? ரிசோர்சஸ். பகவான் என்ன அர்த்தம்? பகவானை சூஸ் பண்ணனா இட்ஸ் நாட் ஜஸ்ட் சூசிங் கிருஷ்ணா, இட் இஸ் சூசிங் வேல்யூஸ். Either you choose a life of values or you choose valuables. Valuables na அர்த்தம் பொருள், values na அர்த்தம் principles. அர்ஜுனனுக்கு லைஃப்ல வேல்யூபிள்ஸ் பத்தி ஒரு ஆசக்தியும் இல்லவே இல்லை, பொருளை பத்தி அவனுக்கு ஒரு ஆசக்தியும் இல்லவே இல்லை. அதனால தான் அவன் கிருஷ்ணன் சூஸ் பண்றான். நம்ம எல்லாரும் வாழ்க்கையிலும் ஒரு சமயம் வரும் நம்ம சூஸ் பண்ணணும், பகவானை சூஸ் பண்ணணும், இல்லைன்னா வேல்யூபிள்ஸ் சூஸ் பண்ணணும். முதல்ல பக்தி வர சமயத்துல கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க ரெண்டும் வேணும் அப்படி சொல்லுவாங்க எல்லாரும். ஒரு கால் இந்த போட்ல, ஒரு கால் இந்த போட்ல, ரெண்டு போட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கணும். ஆனா ப்ராப்ளம் என்ன? ரெண்டு போட்டும் இப்படி போறது, வேற வேற திசைக்கு போறது. முதல் கொஞ்ச நாளுக்கு அப்படி சேர்ந்து வச்சிருந்தா இந்த கால்ல ரெண்டு இடத்துல கால வச்சிருந்தா பரவாயில்ல. ஆனா ஒரு 10 நாளுக்கு அப்புறம், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் போட்டு ரொம்ப தூரம் போயிடும். ரெண்டு இடத்துல கால வைக்க முடியாது, ஒரு காலை எடுத்துதான் வேணும். அது என்ன சொல்லுவா? That is called choice. The choice சொல்லுவா. So we have to choose between artha. Arthana அர்த்தம், arthana wealth, resources, money, things, valuables. நம்ம வாழ்க்கையில அர்த்த சூஸ் பண்ணலாம், இல்லனா செகண்ட் ஆப்ஷன்னா பரம அர்த்த. பரம அர்த்தம் அர்த்தம் அர்த்தனா wealth, பரம அர்த்தனா the meaning of that wealth. பரமாத்மா பகவான். ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. நம்ம வாழ்க்கையில நம்ம கிட்ட நிறைய இருக்குது. நம்மளோட சௌந்தரியம், ரூபம். அந்த ஆச்சாரிய சொல்றா, நம்ம ரூபம் சௌந்தரியம் என்னது? ஒரு பெரிய ஜீரோ. என்னது? பெரிய ஜீரோ, அழகான ஜீரோ. நம்மளோட பணம், பேங்க் பேலன்ஸ் என்னது? அதுவும் ஒரு ரொம்ப அழகான, ரொம்ப காஸ்ட்லியான ஜீரோ. காஸ்ட்லி ஆனா ஜீரோ. நம்மளோட ஃபேமிலி இன்னும் ஒரு ஜீரோ. நம்மளோட எஜுகேஷன், இன்ஜினியரிங், லா, மெடிசின், சிஏ, இதெல்லாம் என்னது? இன்னும் ஒரு பெரிய ஜீரோ. நம்மளோட புத்தி ஒரு பெரிய ஜீரோ. நம்மளோட வீடு இன்னும் ஒரு ஜீரோ. நம்மளோட வண்டி இன்னும் ஒரு ஜீரோ. மொபைல் போன் இன்னும் ஒரு ஜீரோ. எல்லாம் ஒரு எவ்வளவு கண்டினியூஸ் நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஜீரோ கலெக்ட் பண்றோம் வாழ்க்கையில. ஒருத்தர் கிட்ட 3 ஜீரோ இருக்குது, இன்னொருத்தர் கிட்ட 10 ஜீரோ இருக்குது, இன்னொருத்தர் கிட்ட 100 ஜீரோ இருக்குது. ஆனா 100 ஜீரோ இருந்தா கூட என்ன அர்த்தம்? டோட்டல் ஜீரோ. 100 ஜீரோ இருந்தா கூட ஜீரோ தான். ஆனா அந்த ஜீரோ முன்னாடி நம்பர் 1 போட்டா எவ்வளவு அதிகம் ஜீரோ இருக்குதோ அவ்வளவு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அந்த 1 என்ன? the 1 பகவான் கிருஷ்ணர், அது 1. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த 1 நம்ம லாஸ்ட்ல போடுறோம். எல்லா ஜீரோ இருக்குது, லாஸ்ட்ல 1 போடுறோம். அப்ப என்ன ஆகும்? எண்ட்ல 1 தான் இருக்கும். அந்த ஜீரோலாம் போயிடும்.
ஜீரோனா ஜீரோ ஆயிடும், ஒண்ணுமே இருக்காது பேசிக்கலி. நம்ம ஒன்னை எங்க போடணும்? ஃபர்ஸ்ட் போடணும், முதல்ல போடணும். ஒன்னை நம்ம முதல்ல போட்டா எவ்வளவு ஜீரோ இருக்கு நம்ம வாழ்க்கையில அவ்வளவு அதிகமா நம்மளுக்கு தனம் இருக்கு, வெல்த் இருக்குது. ஒரு சின்ன போயம் இருக்குது, இது இங்கிலீஷ்ல இருக்கு, தான் படிக்கிறேன் இந்த போயம். ஆனா இந்த போயத்துல நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம வாழ்க்கை. இது இப்போ நம்ம வாழ வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன், தியானமா கேளுங்க. டுடே phones are cordless, cars are keyless, communication is wireless, cooking is fireless, food is fatless, sweets are sugarless, relationships are meaningless, attitudes are careless, arguments are baseless, youth is jobless, needs are endless, salaries are less and less, lives are hopeless, because we are all becoming godless. அர்ஜுனோட வாழ்க்கையில இருந்து ஒண்ணே ஒண்ணு கத்துக்கணும். நம்ம வாழ்க்கையில முதல்ல கிருஷ்ணர் வச்சா, if you prioritize God as beginning of our lives, நம்ம எவ்வளவு ஜீரோ இருக்குதோ அந்த ஜீரோட மகிமா இன்னும் அதிகமாகும். நம்ம பகவான லாஸ்ட்ல போட்டா, இல்லைன்னா பகவான் இல்லாதே பண்ணிட்டா, எவ்வளவு ஜீரோ இருக்குதோ லாஸ்ட்ல ஜீரோ தான். ஒரு வாட்டி அர்ஜுன ஸ்வர்க லோகத்துக்கு போறாரு. ஸ்வர்க லோகத்துல அவரோட அப்பா இந்திரனை பாக்குறாரு. பையன் வந்திருக்கான், ஒரு பெரிய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்கனைஸ் பண்ற இந்திரனும் அர்ஜுனனும் ஒரு சிங்காசனம் வந்து டான்ஸ் பண்ணிட்டு பார்க்கிற சமயத்துல இந்த ஊர்வஷின்னு ஒரு ரொம்ப அற்புதமான சுந்தரி ஆடிட்டு இருக்காங்க. அர்ஜுன் அவரையும் பார்த்துட்டே இருக்காரு, ஊர்வஷியும் பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்திரன் பார்க்கறாரு, அவரையும் பார்த்துட்டு இருக்காரு. என்னது பார்த்துட்டு இருக்காரு? அப்புறம் நினைச்சிட்டு இருக்காரு, பிடிக்குமோ ஆசையா இருக்குதோ அப்படின்னு ஊர்வஷிய அர்ஜுன் கிட்ட அப்புறம் அனுப்புறாரு. ஊர்வஷி வந்து சொல்றா, நீ எவ்வளோ யௌவனா இருக்க, அற்புதமா இருக்க, உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது. அர்ஜுன் சொல்றாரு, சாரி நான் அதை பத்தி நினைக்கவே இல்லைன்ற. ஊர்வஷி சொல்றா, இன்னத்துக்கு அப்படி பார்த்துட்டே இருக்க, இன்னும் பத்தி நினைச்சிருந்தேன்னு கேட்கலாம். அர்ஜுன் அவளுக்கு சொல்ற, புரூரவான ஒரு நம்மளோட ஆன்செஸ்டர் இருந்தார். ஆன்செஸ்டர் அர்த்தம் தாத்தாக்கு 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 தாத்தா. அவர் பேருனா புரூரவா. ஊர்வஷி இந்த புரூரவோட ஒய்ஃபா இருந்தார். அப்படி என்ன இருக்கும்? இந்த ஊர்வஷி யாரு? பாட்டிக்கு 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 பாட்டி. அர்ஜுன் அவளை சொல்றா, இவ்வளவு பெரிய பாட்டியா இருக்கடி, எப்படி ஆடுற? அதான் பார்த்துட்டா. நினைச்சு பாருங்க, ஊர்வஷி அந்த சொர்க்கத்திலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான அழகான ஆனா இவர் என்ன சொல்றா, பாட்டிக்கு பாட்டிக்கு பாட்டி பாட்டி சொல்றாங்க. அவருக்கு ரொம்ப கோபம் இருக்கு. உடனே சாபம் விட்டா. என்ன இப்படி சொல்லியிருக்கா, அவனுக்கு சாபம் கொடுக்குற, நீ ஒரு யூனக் அதிகாரிடுவான்னு சொல்றான். சாபம் கொடுத்துட்டான் உடனே. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, அர்ஜுனோட தப்பா? ஒரு தப்பா இல்ல. அவர் என்ன சொல்றது ஃபேக்சுவல் தான், லாஜிக் தான். ஆனா ஊர்வஷி பிடிக்கல. இன்னைக்கெல்லாம் நம்ம ஏதாவது யாரையோ மாதாஜின்னு சொன்னா நிறைய பேர் பிடிக்கல. என்ன பண்ண பிடிக்கல, அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? சொல்லிட்டார் அவர் கோவம் இருக்கு. அதான் நீங்க சொல்லியிருந்தேன், அடுத்தவா என்ன சொல்ல போறா, அடுத்தவா எப்படி ரியாக்ட் பண்ண போறா, அது நம்ம கையில இல்லவே இல்லை. நம்ம எப்படி சொல்ல போறோம், நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம், அதான் நம்ம கையில இருக்குது. அர்ஜுனன் சொல்லிட்டார், அவர் கோவம் இருந்தோ சாபம் கொடுத்துட்டா. நடுவர் இந்திரன் வந்துட்டார். ஊர்வஷிக்கு சொன்னார், நான் என் பையன் முதல் வாட்டி வந்திருக்குது இங்க
சொர்க்கலோகத்துக்கு சாபம் ஒத்துக்கிட்டீங்க கொஞ்சம் சாபத்தோட டியூரேஷனை கம்மியாகிட்டார் இந்திரன் ஒரு வருஷத்துக்கு ஆகிட்டார் இப்போ அர்ஜுனன் இந்த சாபத்தை எடுத்துட்டு என்ன பண்ணலாம் யூஸ்வலி நம்மளுக்கு யாரோ சாபம் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம் ரியாக்ஷன் 2 நாள் முதல்ல அழுவோம் அது கரெக்ட் திருப்பி சாபம் கொடுப்போம் நம்ம சாபம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சாபத்துக்கு முதல்ல அழுவோம் 2 நாள் அழுதுட்டே இருக்கும் அப்படி சொல்லிட்டா இப்படி ஆயிடுச்சு எனக்கு அழுதுட்டே இருக்கும் அர்ஜுன் என்ன பண்றாரு அர்ஜுனோட வாழ்க்கையோட அப்ரோச் வேற அவன் என்ன பண்றாரு எனிதிங் தட் கம்ஸ் இன்டு யுவர் லைஃப் இன்னமான வாழ்க்கையில வந்தா அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு there is a use of everything positive and negative நம்ம வாழ்க்கையில என்னமான வருதோ அத சரியா யூஸ் பண்ற தெரியணும் உங்களுக்கு அர்ஜுன் என்ன பண்றாரு இந்த ஒரு வருஷம் சாபம் நிறைய வாழணும் அவருக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை அவருக்கு ஆனா அவன் என்ன பண்ணிருக்க அந்த ஒரு வருஷம் எப்போ இதை யூஸ் பண்ணோம் சாபத்தை கரெக்டா சமயத்துல யூஸ் பண்ணிருக்க எங்க யூஸ் பண்ணாரு இந்த சாபத்தை விராட் பர்வத்துல அவர் ஒரு வருஷம் அவரை ஒளிஞ்சிட்டு இருக்கணும் அந்த ஒரு வருஷத்துல இந்த சாபத்தை யூஸ் பண்ணிட்டாரு நம்ம வாழ்க்கையில சாபம் ஒண்ணுதான் ஆகும் ப்ராப்ளம்ஸ் ஒண்ணுதான் ஆகும் ஆனா அந்த ப்ராப்ளம்ஸ எப்படி பார்க்கணும் அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி டீல் பண்ணணும் அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அது தெரியணும் நமக்கு தெரிஞ்சா நம்ம வாழ்க்கையோட பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் in everything negative in life there is always a speck of positivity some things in life we can't change but how to look at that thing with a positive attitude that's what life is about நம்ம வாழ்க்கையில ப்ராப்ளம்ஸ் போகாது கம்ப்ளீட்டா போகாது when I have problems இருந்தாலும் ஆனா அந்த ப்ராப்ளம்ல எப்படி ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் கண்டுபிடிக்கலாம் அது நம்ம வாழ்க்கையை சரியா யூஸ் பண்ணணும் ரெண்டு இடத்துல இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டில முதல்ல வரும் அப்புறம் ஜீரோல லாஸ்ட்ல வரும் நம்ம எந்த பாக்குறோம் அது பிரகாரம் நம்ம வாழ போடும் நிறைய பேர் என்ன பார்க்கறா ஜீரோல லாஸ்ட்ல ஓவர் இருக்குல்ல அதான் பார்க்கறா லைஃப்ல ஆனா ஆப்பர்ச்சுனிட்டில முதல்ல ஒரு ஓவர் இருக்குல்ல அது ஒருத்தரும் பார்க்கறது அர்ஜுன் ஆப்பர்ச்சுனிட்டி முதல்ல பார்க்கறான் அர்ஜுனுக்கு ஸ்கில்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தது ஸ்கில்னா அர்த்தம் தனுர்வித்தை அது போல நிறைய வித்தை அவருக்கு தெரிஞ்சு ஆனா இதே மகாபாரதத்துல இன்னொருத்தர் இருக்கார் அவர் பேர் கர்ணன் அவருக்கும் தனுர்வித்தை ரொம்ப அதிகமா வரும் இப்போ 2 பேர் இருக்கா அர்ஜுனன் இருக்கா கர்ணன் இருக்கா 2 பேருக்கும் ஸ்கில்ஸ் ஈக்குவல் 2 பேரும் அவ்வளவே பர்ஃபெக்ட் தனுர்வித்தையில ஆனா 2 பேர்லயும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது அதனால்தான் கிருஷ்ணர் அர்ஜுன சூஸ் பண்ணார் கர்ணன் சூஸ் பண்ணார் என்ன வித்தியாசம் ஸ்கில் இல்ல வித்தியாசம் ஆப்டிடியூட் இல்ல வித்தியாசம் ஆட்டிடியூட் இருக்கு இட்ஸ் தி மைண்ட் செட் எப்படி நினைக்கிறோம் அந்த மைண்ட் செட்ல டிஃபரன்ஸ் இருக்குது என்ன டிஃபரன்ஸ் தெரியறதுக்கு நான் ஒரு 3 நேச்சர் பத்தி சொல்ல போறேன் முதல் நேச்சர் இஸ் கால்ட் as circumstantial nature circumstantial nature னா அர்த்தம் ஒரு பர்టిక్యులர் சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம் that is called circumstantial nature அப்பனா எல்லா சமயத்திலும் அப்படியே பிஹேவ் பண்ண மாட்டோம் சாதாரண சமயத்துல நம்ம சாதாரணமா பிஹேவ் பண்ணுவோம் ஆனா எப்போ ஒரு வாட்டி நம்ம ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணுவோம் அது சர்க்கம்ஸ்டன்ஸ்னால தான் நார்மலா பிஹேவ் பண்ணுவோம் ஆனா ஒரு பர்టిక్యులர் சிச்சுவேஷன்ல நம்ம தப்பா கூட பிஹேவ் பண்ணலாம் சரியா கூட பிஹேவ் பண்ணலாம் ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணுவோம் பேசிக்கலி நிறைய வாட்டி அது போல சிச்சுவேஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில வரும் மகாபாரதத்துல ஒரு கதை இருக்குது யுதிஷ்டிர் மகாராஜ் யூசுவலி நார்மலா சரியா பிஹேவ் பண்ணுவார்
பர்ஃபெக்டா தான் பிஹேவ் பண்ணுவார். அவர் ஒரு மிஸ்டேக் கூட பண்ண மாட்டார். ஆனா எப்போ ஒரு வாட்டி ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ணுவார், ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவார். இது ஒரு கதை பார்க்க போறோம் கொஞ்சம் சமயத்துல, லாஸ்ட்ல இந்த கதையில எண்ட் பண்ணுவோம். ஆனா ஜஸ்ட் புரியணும் உங்களுக்கு, இப்போ யுதிஷ்டர் மகாராஜ் நார்மலா பர்ஃபெக்டா பிஹேவ் பண்ணுவார். ஆனா ஒரு சிச்சுவேஷன்ல, ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அவரும் தப்பு பண்ணலாம், அவரும் வேற மாதிரி பிஹேவ் பண்ணலாம், ராங்கா பிஹேவ் பண்ணலாம். So that means யார் ரொம்ப நல்லா இருக்காரோ அவரும் எப்போ ஒரு சிச்சுவேஷன்ல தப்பா பிஹேவ் பண்ணுவார். ஆனா யார் யூசுவலி தப்பா இருக்காளோ ஒரு சிச்சுவேஷன்ல அவரும் நல்லா பிஹேவ் பண்ணலாம். துரியோதன் ஒரு சில சமயம் நல்லா பிஹேவ் பண்ணார். அப்படின்னா அர்த்தம் எல்லா சமயத்திலும் நல்லா பிஹேவ் பண்ண மாட்டார். ஆனா எப்போ ஒரு மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நல்லா பிஹேவ் பண்ணுவார். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல எடுத்துட்டு இப்படி சொல்ல முடியாது, நல்ல மனுஷன் சொல்ல முடியாது. பீமன் யூசுவலி ரொம்ப கோவக்காரர், எப்ப பார்த்தாலும் ரொம்ப கோவமா இருக்கும். ஆனா அவரும் ஒரு சிச்சுவேஷன் பிரகாரம் சாந்தமா பிஹேவ் பண்ணுவார். ஒரு வாட்டி குருக்ஷேத்திர யுத்தத்துக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி ஆக்சுவலி கிருஷ்ணரை சாந்தி தூதனா அனுப்புறான் பாண்டவா கௌரவா கிட்ட. அந்த சமயத்துல எல்லா பாண்டவாலும் ஒண்ணு சொல்றா, இவர் அனுப்பணமா கூடாதான்னு. யூசுவலி நார்மலா பீமன் என்ன யுத்தத்துக்கு தான் முதல் நாள்ல இருந்து யுத்தம் பண்ணலான்றான். சின்ன வயசுல இருந்து அடிச்சு கொள்ளிடலாம் அவரை. அவரோட மூடு அப்படிதான், ரொம்ப கோவக்காரர். ஆனா இந்த சமயத்துல கிருஷ்ணர் போயிட்டே இருக்காரு. இப்போ போறதுக்கு முன்னாடி எல்லாரும் கேட்கற போனமா போகக்கூடாதான்னு. மீதி எல்லாரும் போங்கன்றா, போகக்கூடாதுன்றா. பீம சொன்னா போகும், யுத்தம் வேணாம், சாந்தமா இருக்கும். எல்லாரும் பீமன் பார்த்து ரொம்ப பயந்துடா. இவனுக்கு என்னாச்சு, காத்தால என்ன சாப்பிட்டுருக்கான், ஒரு மாதிரியே பிஹேவ் பண்றான். அப்படின்னா இருக்கும் நார்மலா ரொம்ப கோவமாரு. ஆனா சில சமயம் ஒரு பர்టిక్యులர் சிச்சுவேஷன்ல அவர் சாந்தமாட்டார். இதெல்லாம் சொல்வா, திஸ் இஸ் கால்ட் as circumstantial nature. ஒரு பர்టిక్యులர் சிச்சுவேஷன்ல ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ரெண்டாவது நேச்சர் இஸ் கால்ட் as conditional nature. conditional நேச்சர்னா நம்ம உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி கண்டிஷனிங் இருக்கும். ஆனா எல்லாருக்கும் ஒரு ஒரு இன்ட்ரின்சிக் நேச்சர். ஒரு மனுஷன் தான், அவன் எப்ப பார்த்தாலும் திருடுவான். அவன் ஒரு நாள் யாத்திரைக்கு போயிட்டான், தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டான். நெஞ்சு பாருங்க, திருடன் தீர்த்த யாத்திரைக்கு போறான் ஒரு குரூப் கூட. திருடனுக்கு ராத்திரி தூக்கம் வராது. ஏன் தூக்கம் வராது? மெயின் அவனோட பிசினஸ் டைம் தான் அதான். ஆனா இப்போ தீர்த்த யாத்திரை வந்திருக்கான், பெரிய ஹோலி பிளேஸ்க்கு வந்திருக்கான். திருடக்கூடாது அவனுக்கும் தெரியும். ஆனா என்ன பண்ணலாம், தூக்கமா வர மாட்டேங்குது, கை துரு துருன்றது. எல்லாரோட பேக் தெரியுது, அவன் முன்னாடியே தான் இருக்குது, எல்லாரும் பேக் தெரியுது அவனுக்கு. ஆனா திருடக்கூடாதுன்னு தெரியும் அவனுக்கு. என்ன பண்றான், ராத்திரி பூரா இந்த பேக்ல இருந்து சாமான் எடுத்து இந்த பேக்ல போடுறான், அந்த பேக்ல சாமான் எடுத்து இந்த பேக்ல போடுறான். அடுத்தவங்க பேக்ல எல்லாம் எடுத்து பாக்குறான், அவன் பேக்ல வேற யாரோட சாமான் இருக்குது. எல்லாரும் இருந்து தேட ஆரம்பிச்சு. அப்புறம் நின்று சொல்றான், நான் என்ன பண்ணேன் ராத்திரி பூரா என்ன பண்ணிருந்தேன். அவ கேட்டா என்ன திருவடி பண்ணாங்க. ஆனா என்ன பண்ணலாம், கை ரொம்ப துருதுருன்னு தூக்கமே வரல, இன்னும் பண்ணிதான் ஆகல, கை மாத்திட்டான், இன்னும் மாத்திட்டான்னு சொல்றான். திஸ் இஸ் கால்ட் as conditional nature. மகாபாரத்ல திருத்தராஷ்டிரா அவரோட கண்டிஷன் நேச்சர்னா கண்டிஷன் டு ஹெல்ப்லெஸ்னஸ். ஆனா எப்ப பார்த்தாலும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவார் அவர், நான் குருடு, என்ன பண்ணலாம். குருடு நிறைய பேர் இருக்கா உலகத்துல, நிறைய குருடு நிறைய அச்சீவ்மெண்ட் பண்றாரு. ஆனா இவர் அது ஒரே ஒரு இதை பிடிச்சுட்டார்,
அதை பத்தியே திரும்பி சொல்றாரு. அவர் எவ்வளவு வேணா மிஸ்டேக் பண்ணாலும் அவரை கேட்டா ஏன் இந்த மாதிரி பண்ண, குருடு என்ன பண்ணலாம், அவன் பையன் ரொம்ப தொல்லை பண்றான், எல்லாரையும் தொல்லையாக்கலாம். அவர் கேட்கற ஏன் அந்த பையன் உங்க பையனை சரி பண்ணல, குருடு என்ன பண்ணலாம். எப்ப என்ன கேட்டாலும் குருடு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் என்ன, இவரோட கண்டிஷன் நேச்சர்னா கண்டிஷன் டு ஹெல்ப்லெஸ்னஸ். யுதிஷ்டிர மகாராஜ் அவரோட கண்டிஷன் நேச்சர்னா கண்டிஷன் டு குட்னஸ். அப்படின்னா அர்த்தம், மத்தவன் எவ்வளவு தவறு செய்தாலும் அவர் தவறு செய்யவே மாட்டார். எப்ப பார்த்தாலும் சரிதான் பண்ணணும், எப்ப பார்த்தாலும் அவர் தப்பா பண்ணவே மாட்டார் ஒரு வாடி கூட. திஸ் இஸ் கண்டிஷன். அவரோட கண்டிஷன் அதான். இன்னவனா ட்ரை பண்ணாலும் அவர் கண்டிஷன்ல மாறாது, அப்படிதான் இருப்பாரு. ஆனா மூணாவது நேச்சர் இருக்குது. மூணாவது நேச்சர் என்ன, கான்ஸ்டிடியூஷனல் நேச்சர். கான்ஸ்டிடியூஷனல் நேச்சர் என்ன, நம்ம ஆத்மாவோட நேச்சர் என்ன, நம்ம ஆத்மாவோட சுபாவம் என்ன, அதான் கான்ஸ்டிடியூஷனல் நேச்சர் சொல்லுவாங்க. ரொம்ப கம்மி பேரு வாழ்க்கைய கான்ஸ்டிடியூஷனல் நேச்சர் பிரகாரம் வாழ்வாங்க, ரொம்ப கம்மி பேரு. நம்ம கான்ஸ்டிடியூஷனல் நேச்சர் என்ன, நம்மளோட ஆத்மாவோட சுபாவம் என்ன, ஜீவேர ஸ்வரூபோய் கிருஷ்ணரே நித்யதாஸ். அப்படின்னா நம்ம பகவானோட நித்திய சேவகம். இதான் நம்ம ஆத்மாவோட கான்ஸ்டிடியூஷனல் நேச்சர். இதுதான் நம்மளோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சுபாவம். நம்மளோட சுபாவம் இதான், பகவானோட தாஸ். மகாபாரத்ல துரியோதனுக்கு தெரியும், மகாபாரத்ல துரியோதனுக்கு தெரியும், என்ன தெரியும், கிருஷ்ணர் பகவான் தெரியும், அவனுக்கு தெரியும். ஆனா ஒத்துக்க மாட்டான், டிஃபை பண்ணுவான். கிருஷ்ணர் துரியோதன் கிட்ட பாண்டவ தூதனா போற சமயத்துல துரியோதன் அவரை கட்ட பார்த்தோம். நினைச்சு பாருங்க, பகவான கட்டுறதுக்கு எவ்வளவு கயிறு வேணும். ஒரு சாதாரண மனுஷனை கட்டுறதுக்கு ஒரு கயிறு போடும், ஆனா பெருமாளை கட்டுறதுக்கு எவ்வளவு பெரிய கயிறு வேணும். கிருஷ்ணர் துரியோதனுக்கு விராட் ரூப் காமிக்கிறார். அர்ஜுனன் காமிச்சார்ல பகவத்கீதால, அதே விராட் ரூப் கிருஷ்ணர் துரியோதன் காமிக்கிறார். ஆனா துரியோதன் காமிச்சு கூட அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அவன் என்ன சொல்றான், கொஞ்சம் இன்னும் அதிகமா பெரிய கயிறு எடுத்துருவான். எவ்வளவு பேர் கயிறு எடுத்துருவான், அவனுக்கு புரிய மாட்டேங்குது இது பெருமாள்னு. அவனுக்கு தெரியும், ஆனா பிடிவாதம். இந்த பிடிவாதத்தை that's what he is. ஒண்ணு மாற்ற முடியல அவரால். இதான் துரியோதன். I can do it. நினைச்சிட்டு இருக்கான். திருதராஷ்டிரக்கு தெரியும், என்ன தெரியும், கிருஷ்ணன் பகவான் திருதராஷ்டிரக்கு தெரியும். ஆனா அவர் ப்ராப்ளம் என்ன, ஆசக்தி, பையன் மேல அட்டாச்மெண்ட், ரொம்ப அதிகமா பாசம் துரியோதன் மேல. ஆப்பிரிக்கால குரங்கு பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன பண்ணுவா, ஒரு பாட்டில் வச்சுடுவான், காடுக்கு போய் ஒரு பாட்டில் வச்சுடுவான். அந்த பாட்டில் உள்ள கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், கிரவுண்ட் நட் உள்ள போட்டுருவான். இந்த குரங்கு வரும், கை உள்ள போடும் பாட்டில் உள்ள, அந்த உள்ள இருக்கிறத பிடிச்சிடும் கையால. பிடிச்ச உடனே கை வெளில வராது, ஏன், பூட்டி இருக்குது, மாட்டிடுறோம். குரங்கு என்ன பண்ணணும், சிம்பிள், கையை திறந்தா கை வெளில வந்துடும், இல்ல தரவே தராது. ஏன், ஒரு வாட்டி பிடிச்சா எப்படி விட முடியும், விடவே விடாது, மாட்டிடுறோம். இப்படிதான் இது என்ன சொல்லுவா, அட்டாச்மெண்ட் சொல்லுவா. திருதராஷ்டிரா மகாபாரத்ல அவருக்கு தெரியும் கிருஷ்ணன் பகவான். திருதராஷ்டிரா பிறந்ததுல இருந்தே குருடு, ஜீவத்துல ஒண்ணுமே பார்க்கல, இல்ல லைஃப்ல ஒண்ணுமே பார்க்கல, குருடெல்லாம் பிறந்தாரு. ஆனா லைஃப்ல ஒன்னே ஒண்ணுதான் பார்த்திருக்காரு. என்ன பார்த்த, கிருஷ்ணனோட சொரூபத்தை பார்த்திருக்காரு. கிருஷ்ணர் சாந்தி தூதம் வர சமயத்துல விராட் ரூப காமிக்கிறார்ல, அந்த விராட் ரூப திருதராஷ்டிராக்கு திவ்ய திருஷ்டியோட காமிக்கிறார். ஆக்சுவலி அப்படின்னா வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணுதான் பார்த்திருக்கான் அவன். என்ன பார்த்திருக்கான், பகவான பார்த்திருக்கான். நினைச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு வஸ்துக்கள் பார்க்கிறோம், பகவானை போல பார்க்கலாம் நம்ம.
ஆனா திருதராஷ்டிரா ஒண்ணுமே பார்க்கல, ஒன்னே ஒண்ணு பார்க்கறான், பகவான் பார்த்திருக்கான். ஆனா அவனுக்கு எவ்வளவு அட்டாச்மெண்ட், அவன் எவ்வளவு அன்பம் அவன் பையன் கிட்ட. அந்த அன்பனால அவன் குருடாயிட்டான். He knew but he was attached. பீஷ்மர் அவருக்கு தெரியும் கிருஷ்ண பகவான். He knew perfectly, அவருக்கு நல்லா தெரியும் கிருஷ்ண பகவான். 12 மகாஜன் இருக்கா, மகாஜன்னா they are like topmost devotees. இந்த 12 மகாஜன்ல பீஷ்மர் ஒரு மகாஜன். எவ்வளவு பெரிய மகாஜன் அவர், அவருக்கு தெரியும் கிருஷ்ண பகவான். ஆனா அவர் ப்ராப்ளம் என்ன? லாயல்டி. இந்த சிங்காசனத்துல யார் உட்கார்றாரோ அவரோட அந்த ஆசை. பீஷ்மர் அப்படி ஒரு பிரதிஜை பண்ணிருக்காரு, சிங்காசனத்துல உட்கார தாசத்துவம் பண்ணிட்டு இருக்காரு, பகவானுக்கு தாசத்துவம் பண்ண மாட்டேன்றார். அவர் தெரியும் பகவான், இது கிருஷ்ணன் பகவான் தெரியும். ஆனா he was bound by loyalty. நம்ம மகாத்மா காந்தி போல bound by loyalty to non violence. இங்க வயலன்ஸ் நடந்துட்டே இருக்குது, அவர் சொல்ற நான் வயலன்ஸ் தான் நடக்கணும். அப்பனா அதிகமா வயலன்ஸ் ஆகும், it creates more problems. இப்போ ஒரு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம், அவரோட கிரியேட் பண்ணது. கர்ணன் அவருக்கு தெரியும் கிருஷ்ண பகவான், கர்ணன் முதல்ல தெரிஞ்சது பகவான் தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா அவரோட ப்ராப்ளம் என்ன? he wanted to prove that he is better than Arjun. அர்ஜுனுக்கு மேல என்கிட்ட ஸ்கில் இருக்குதுன்னு அவரோட லைஃபோட அம்பிஷன் அதான். எல்லாரும் சொல்லணும் அர்ஜுனுக்கு மேல ஸ்ரேஷ்ட கர்ணன் தான். அவரோட லைஃபோட எய்மே அதாயிட்டு. நினைச்சு பாருங்க, கிருஷ்ணன் பகவான் தெரியும், ஆனா அது ஏம் இம்பார்ட்டன்ட் இல்ல அவருக்கு. என்ன ஏம் இம்பார்ட்டன்ட்? அர்ஜுனை டிஃபீட் பண்ணணும், அவ்வளவுதான். லைஃபோட எய்ம் இதான். கிருஷ்ணர் கர்ணனுக்கு பகவத்கீதா சொல்லியிருக்காரு, கிருஷ்ணர் துரியோதனன் பகவத்கீதா சொல்லியிருக்காரு. சாந்தி யுத்தம் போற சமயத்துல பகவத்கீதா ஞானம் துரியோதனன் வந்திருக்காரு, திருதராஷ்டிரன் பகவத்கீதா ஞானம் வந்திருக்காரு. யுத்தத்துக்கு முன்னாடி கர்ணர் பார்த்தது தனியா பகவத்கீதா ஞானம் வந்திருக்காரு. பகவத்கீதா ஒரு வாட்டி சொல்ல 4 வாட்டி சொல்லியிருக்காரு. ஆனா அர்ஜுனுக்கு மட்டும்தான் பகவத்கீதா கேட்டது, மீதி வாழ்க்கை கேட்கவே இல்லை. ஏன்? அவள் தெரியும் பகவான், ஆனா அவ வேற வேற ப்ராப்ளம்ஸ் இருக்கா, their mind is occupied with something else. ஆனா அர்ஜுனோட கண்டிஷனல் நேச்சர், he knew Krishna is God, அவருக்கு தெரியும் கிருஷ்ண பகவான் தான். ஆனா அவரோட கண்டிஷனல் நேச்சரை அவர் விடவே இல்லை ஓவர்டேக் பண்றதுக்கு. கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ் ஆனார் பகவானை சேவை பண்ணா, அவ்வளவுதான். கரிஷ்யே வச்சனம் தவ, இதோட கன்க்ளூஷன். நஷ்டமோஹோ ஸ்மிருதி லப்த்வா கரிஷ்யே வச்சனம் தவ. என்ன சொல்ற? என்னோட மோ எல்லாம் போயிடுது, நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் பண்ண போறேன், அதான் கன்க்ளூஷன் ஆஃப் கீதா பேசிக்கலி. तो अर्जुन और कर्ण ने कंपैरिजन பண்ணா ஸ்கில் கர்ணனுக்கு இம்பார்ட்டன்ட், அர்ஜுனுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்? கேரக்டர், சரித்திரம் இம்பார்ட்டன்ட். கர்ணன் எப்போ வேணாலும் எக்ஸிபிஷன் மேட்ச்ல பெர்ஃபெக்ட் எல்லா ஸ்கில்லும் காமிப்பார். ஆனா ரியல் யுத்தம் வர சமயத்துல எப்போதான் தோது விடுவார், அர்ஜுன் எப்போதான் ஜெயிப்பார். கர்ணனோட ஃபோக்கஸ் என்ன? அம்பிஷன். அர்ஜுனோட ஃபோக்கஸ் என்ன? டெடிகேஷன், பகவானுக்கு சேவை பண்ண, அவ்வளவுதான். கர்ணன் இஸ் a self made man. அப்படின்னா அர்த்தம் அவர் யாரையும் நம்பல, யாருக்கிட்டையும் சரணாகத்தால, அவர் தானே தனியே பண்ணிருக்காரு. ஆனா அர்ஜுன் எப்படி? எப்ப பார்த்தாலும் சரணாகதி பிரின்சிபல்ல தான் வாழ்க்கைய. துரோணாச்சாரியருக்கு சரணாகதி பண்ணிருக்கார், பீஷ்மருக்கு சரணாகதி, கிருஷ்ணருக்கு சரணாகதி, தௌமியருக்கு சரணாகதி, எவ்வளவு பேர் அவருக்கு குருன்னு இருக்காங்க. எல்லாருக்கும் அவர் சரண் எடுத்துட்டு வாழ்க்கை வாழிருக்காரு. அதனால இந்த 3 பிரகாரம் நேச்சர் இருக்குது: கண்டிஷன் நேச்சர், சர்க்கம்ஸ்டான்ஷியல் நேச்சர் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் நேச்சர். அர்ஜுன் அவரோட கண்டிஷனல் சர்க்கம்ஸ்டான்ஷியல் நேச்சரை சைடா வச்சுட்டாரு. அவரோட ஃபோக்கஸ்னா தியானம் என்ன? கான்ஸ்டிடியூஷனல் நேச்சர். கான்ஸ்டிடியூஷன் என்ன? ஆத்மாவோட ஸ்வரூப் என்ன? ஜீவர ஸ்வரூப் ஹை கிருஷ்ணர் நித்யதாஸ், அதுதான் ஃபோக்கஸ் அவருக்கு.
பகவத்கீதையோட ஸ்டார்டிங் எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டார்ட் இருக்கு பகவத்கீதைக்கு. பகவத்கீதை ஸ்டார்டிங்ல அர்ஜுன் அழுதுன்னு இருக்காரு. அர்ஜுன் அழுதுன்னு இருக்காரு. அவருக்கு முன்னாடி கிருஷ்ணன் வந்து இருக்காரு. ஆனா கிருஷ்ணன் என்ன பண்றார்? சிரிச்சுட்டு இருக்காரு. Crying Arjun and a smiling Krishna. This is Bhagavad Gita. நம்ம எல்லாரும் அர்ஜுன் போல. நம்ம வாழ்க்கையில அழறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஆனா நம்மளுக்கு அழறதுக்கு காரணம் இருக்குது. ஆனா நம்மளோட ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு யாரோ சிரிச்சு நின்றுட்டு இருக்காளா? யூசுவலி நம்ம யார்கிட்ட போறோமோ அவளும் அதுன்னு இருக்கா. ஒருத்தராயிரம் 300,000 வாழை போய் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவா இல்ல? அதனாலதான் பகவத்கீதை ஸ்டார்டிங் எப்படி வருது? ஸ்மைலிங் crying Arjun and a smiling Krishna. Smiling Krishna only can help a crying Arjun. பகவத்கீதையோட ஸ்டார்டிங்கே கன்ஃபியூஷன். ஆனா அர்ஜுன் கிருஷ்ண கிட்ட போய் கைடன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்க. குரு வருவா, ஆனா நீங்க லாயக்கா குருக்கு? ஆர் யூ a qualified disciple? நம்ம லாயக்கு இல்லனா குரு வந்து கூட பிரயோஜனமா இல்ல. மோஸ்ட் பீப்புள் ஆர் worried about qualification of guru. Disciple qualification பார்க்க மாட்டேங்கிறோம். Unless we are a qualified disciple, what is the point in having a qualified guru? So in the Bhagavad Gita, not just Bhagavad Gita, Arjuna பூர்வ வாழ்க்கையில கிருஷ்ணர் கான்ஸ்டன்ட்லி இருந்தார். இப்போ பார்த்தாலும் இருந்தார். அவருக்கு டைரக்ஷன், கைடன்ஸ் கண்டினியூஸ் வர. ஒரு வாட்டி யுத்தத்துல, குருக்ஷேத்திரோட யுத்தத்துல யுதிஷ்டிர மகாராஜா கர்ணன் ரொம்ப அதிகமா டிஃபீட் பண்ணிட்டான். டிஃபீட் பண்ணல, ரொம்ப அதிகமா அவன் தப்பா சொல்லிட்டான். டோஸ் விட்டான் யுதிஷ்டிர மகாராஜா. யுதிஷ்டிர மகாராஜா கோவம் இருக்குது, வலியும் இருக்குது, ரொம்ப துக்கமா இருக்குது. இப்படி ஆயிடுச்சு அவருக்கு. டிஃபீட் ஆயிட்டார், ரொம்ப பரிதாபமா ஆயிட்டார். அவர் வந்துட்டார் திருப்பியும் கேம்புக்கு. அர்ஜுன் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சது இது போல ஆயிடுச்சு. அர்ஜுன் கிருஷ்ணன் ரெண்டும் ஓடி வரான். உடனே யுதிஷ்டிர மகாராஜ் சரியா இருக்காரன் பாக்கிறதுக்கு. அவ்வளவுதான். உள்ள ஓடி போறா. அர்ஜுன் யுதிஷ்டிர மகாராஜ் கேட்கிறார், நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த யுதிஷ்டிர மகாராஜ் பெட்ல படுத்துட்டு இருக்காரு. ரொம்ப கோவமா இருக்காரு. நான் சொன்னல, சம்டைம்ஸ் நல்ல மனுஷன் கூட கொஞ்சம் ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணுவாங்க. இதான் ரொம்ப கோவமா இருக்காரு. வந்த உடனே அர்ஜுன் உள்ள வந்த உடனே யுதிஷ்டிரர் முதல்ல கேள்வி கேட்கிறார், கர்ணனை கொல்லுடியா? முதல் கேள்வியே தான், கர்ணனை கொல்லுடியா? அர்ஜுன் சொல்றான், இல்ல கொல்ல, நான் உங்களை பார்க்க வந்தேன், நீங்க சரியா இருக்கீங்களா பார்க்க வந்தேன் சொன்னான். யுதிஷ்டிரர் மகாராஜ் ரொம்ப கோவம், திட்ட ஆரம்பிச்சிட்டார். கண்ணாமுனான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டார் அர்ஜுனா. சொல்ற, நான் எக்ஸ்பெக்டே பண்ணிட கூடாது நீ கொல்லிட்டு வருவாங்க, நினைச்சிருக்கவே கூடாது. உனக்கு மேல பீமன் கிட்ட சொல்லிருந்தா பீமா 100% கொள்ளிருப்பான். பீமனோடு நக்குல் சேவரையும் கொள்ளிருப்பா. உன்னை பத்தி நான் நம்பினேன், உன்னை பத்தி நம்பிருக்கவே கூடாது. நீ என்னது குழந்தையோ? குந்தி மகாராணி நம்ம அம்மா உன்னை 3 மாசத்துலயே கொள்ளிருக்கணும் வயசுல. நம்ம வாழ்க்கையில என்னது குழந்தை? நீ காண்டிவோ தனுஷ எடுத்து சுத்திட்டே இருக்க, ரொம்ப பெரிய பெருசா சொல்ற. அந்த காண்டிவோ தனுஷ தூக்கி அடி, ஒண்ணுமே இல்ல, யூஸ்லெஸ். நீங்க நினைச்சு பாருங்க, யுதிஷ்டிர மகாராஜ் எல்லாம் பேச முடியுமா? மகாபாரதம் இருக்குது, யுதிஷ்டிர மகாராஜ் எப்படியே பற்றி பேசியிருக்காரு அர்ஜுனை பத்தி. இப்போ அர்ஜுனுக்கு கோவம் வந்தது. முதல் நேரத்துக்கு வந்தார் அர்ஜுன், பாக்கிறதுக்கு வந்தார், பாவம். இப்போ அதையும் கோவம் வந்துட்டு கத்தி எடுத்துட்டார். கத்தி எடுத்துட்டு யுதிஷ்டிர மகாராஜ் கொலை பண்ண போறாரு. என் கிருஷ்ணன் நின்றுக்காரு. கிருஷ்ணன் கேட்கிறாரு, நம்ம இவரை சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்க வந்தோம், இவர் என்னது கொலை போறா கேட்கிறார். அர்ஜுன் சொல்றான், நான் ஒரு பிரதிஜை எடுத்திருக்கேன், யாரோ என்ன காண்டிவ தூக்கடின்னு சொன்னா அவளை கொள்ளுடுவான்றான். இப்ப என்ன பண்ணலாம்? கொள்ளுதான் ஆகணும்.
கிருஷ்ணா அர்ஜுன் சொல்ற இதெல்லாம் வேற வேற பிரதிஜை எடுக்கிற முன்னாடி எனக்கு கேட்க மாட்டேன்னு கேட்டாரு. எல்லா பிரதிஜை நம்ம எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் கிருஷ்ணோட சால்வ் பண்ணணும். கிருஷ்ணன் சொல்ற அர்ஜுன் கேட்கிறார் என்ன பண்ண சொல்லுங்க. கிருஷ்ணன் சொல்ற சாஸ்திரம் இருக்குது, பெரியவா கிட்ட யாரோ திட்டி பேசினா, யாரோ பெரியவால திட்டினா கொலை பண்றா போலன்ற. கிருஷ்ணன் சொல்ற யுதிஷ்டர் மாதிரி கொஞ்சம் திட்டு கொலை பண்றா போலன்னு சொல்ற. அர்ஜுன் ஆரம்பிச்சிட்டான், திட்ட ஆரம்பிச்சிட்டான், இப்போ கனாவனா திட்டினான். அவன் சொல்றான் நம்மளோட வாழ்க்கையில எல்லா ப்ராப்ளமும் உங்களாலதான், நீங்க சூதாட்டம் விளையாடலன்னா நம்ம எவ்வளவு ப்ராப்ளம்ல இப்போ எல்லாம் நல்லா இருந்திருப்போம், எல்லாத்துக்கும் உதவிங்க. அப்படி கனாவனா திட்டான் யுதிஷ்டர் மகாராஜா. திட்டுன்னு உடனே திருப்பி கத்தி எடுக்கலாம். இப்போ கிருஷ்ணன் இப்போ நான் கத்தி எடுக்கிறேன்னு அவன் சொல்றான், அண்ணாவை இப்படி திட்டிட்டு நான் என்ன வாழ முடியுமா, என்னையே வாழ முடியுமான்றோம். கிருஷ்ணன் சொல்ற அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அவன் சொல்ற சாஸ்திர பிரகாரம் தண்ணியே பிரேஸ் பண்ணா, தண்ணியே ரொம்ப புகழ்பாயிடுதா தற்கொலை பண்றா போலன்றான். இப்பெல்லாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் எல்லாம் சூசைட் ஐட்டம்ஸ் தான். தண்ணியே எல்லாரும் குணம் பண்ணிட்டே இருக்கா, என்ன பண்றான் எல்லாரும் சூசைட் பண்ணிட்டே இருக்கா. இப்போ அர்ஜுன் தண்ணியே புக ஆரம்பிச்சிட்டான். சொல்றான் உனக்கு தெரியாது நான் எவ்வளவு பெரிய வீரன், நான் வந்து சிவனை டிஃபீட் பண்ணிருக்கேன், இந்திரனை டிஃபீட் பண்ணிருக்கேன், இது பண்ணிருக்கேன் அது பண்ணிருக்கேன், கண்டினியூஸா இன்னும் தண்ணியை புக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமையா கட்டிட்டா, ரெண்டு பேரும் கிருஷ்ண கால வேறா. அவன் சொல்றா நீங்க நம்ம வாழ்க்கையில இருந்தா நம்ம என்ன பண்ணிருக்கணும், ஒண்ணுமே பண்ண முடியாது ஆக்சுவலி அப்படி சொல்றாரு. லாஸ்ட் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கதை. மகாபாரத யுத்தத்துக்கு அப்புறம் யுத்தம் எண்ட்ல யுத்தம் முடிஞ்ச உடனே யூசுவலி யுத்தத்துல என்ன நடக்கும், கிருஷ்ணன் சாரதி அதான் ஓடுறாரு, அர்ஜுன் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. யூசுவலி ஓட்டுற டிரைவர் பின்னாடி இருக்குவாங்க, முதல்ல இறக்குவாங்க, அதுக்கப்புறம் சேரிட்ட பேக் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் டிரைவர் முதல்ல குதிப்பான், அதுக்கப்புறம் போய் பின்னாடி போல ஹெல்ப் பண்ணுவான். 18 days இதான் வந்தது. கிருஷ்ணர் டெய்லி அர்ஜுனா ஹெல்ப் பண்ணாரு. ஆனா லாஸ்ட் டே கிருஷ்ணன் சொல்ற அர்ஜுனா நீ முதல்ல இறங்குன்றாரு. அர்ஜுனுக்கு புரியல, 18 days நீங்க பண்ணீங்க அவன் வேலை முடிச்சுட்டான்னு கேட்கிறாரு. கிருஷ்ணன் முதல்ல சொல்ற நீ முதல்ல இறங்கு, அர்ஜுன் குதிச்சுடுற. கிருஷ்ணன் குதிக்கிறார். கிருஷ்ணன் குதிச்ச உடனே கம்ப்ளீட் சேரியட் தீ பிடிச்சிருந்தோம், ஃபுல்லா பர்ன் ஆயிடுது. இப்போ அர்ஜுனுக்கு புரியல என்ன ஆச்சு. கிருஷ்ணன் அர்ஜுன் சொல்ற இந்த 18 daysல 18 நாள்ல ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பேர் இருந்தாலும் மகாபாரத யுத்தத்துல அவகிட்ட ரதம் இருந்ததோ எல்லாரும் அட்லீஸ்ட் 3-4 வாட்டி ரதம் மாத்திருக்காங்க. மினிமம் 3-4 வாட்டி ரதம் உடனே இருக்கும். பிரம்மாஸ்திரம் வேற வேற அஸ்திரத்தோட சக்தியில ரதம் உடஞ்சிடும். ஆனா ஒரே ஒரு ரதம் 18 நாள் கண்டினியூஸா ஓடுது, அது அர்ஜுன ரதம் தான். ஏன் அர்ஜுன ரதம் கண்டினியூஸா ஓடுது? கிருஷ்ணர்ல வந்து கிருஷ்ணர் அர்ஜுனோட கவச்சம். மகாபாரத யுத்தத்துல கிருஷ்ணன் அர்ஜுனோட கவச்சமா இருந்தாரு. அர்ஜுனா யுத்தம் பண்ணிட்டு இருக்கான், அர்ஜுனா எல்லாரையும் சுட்டு இருக்கான். ஆனா அர்ஜுன சுடுறது இம்பார்ட்டன்ட் இல்ல, அர்ஜுனுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு கிருஷ்ணர், அவர் என்ன பண்றாருன்னா இம்பார்ட்டன்ட். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? ரதம் ஓட்டிட்டு இருக்காரு. ரதம் ஓட்டிட்டு என்ன பண்றாரு தெரியுமா? சிரிச்சுட்டு இருக்காரு. ஸ்மைல். நீ நினைச்சு பாருங்க, பகவானோட ஸ்மைல பார்த்தா, சிரிப்பை பார்த்தா யாருக்கும் கோவம் வருமா? கோவம் வரவே வராது. அவர் சிரிப்பு பார்த்தா நம்மளுக்கும் நம்ம மனசுல ஒரு ஆனந்தமான இருக்கும் இல்ல? இங்க முன்னாடியில வந்துட்டு இருக்கா வரோம் சண்டை போடுறதுக்கு. இங்க கிருஷ்ணா வந்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. கிருஷ்ணனோட ஸ்மைல் பார்த்த உடனே அவரோட கோபம் போயிடுது. அவ கோபம் போயிடுது, அர்ஜுனன் வில்லு விட்டு அவனை கொண்டு போட்டுறான். அப்படின்னா அர்த்தம் கண்டினியூஸ்ல 18 days
கிருஷ்ணா என்ன பண்றாரு, உட்கார்ந்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. துரியோதன் நினைச்சிட்டு ஒண்ணுமே பண்ணலன்னு, ஆனா மெயின் இவர் தான் பண்றாரு எல்லாம். ஒரு வாட்டி குருக்ஷேத்திர யுத்தத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா வரான். அவன் உடுப்பியோட ராஜா. அவன் கிருஷ்ண கிட்ட வரான், சொல்றான் நான் வந்து யுத்தத்துல கலந்துக்கு வந்திருக்கேன்னு. கிருஷ்ணன் சொல்ற, பாரு சைடுக்கெல்லாம் சூஸ் பண்ணியாச்சு, உனக்கு ஒரு வேலையும் இல்லை, நீ வீட்டுக்கு போயிடுற. உடுப்பி ராஜா சொல்றான், எனக்கு இன்னும் சேவை கொடுப்போம், நான் இன்னும் பண்ணோம் இல்லை. கிருஷ்ணன் சொல்ற நீ கிச்சனை மேனேஜ் பண்ணுன்ற. உடுப்பி ராஜா இல்ல, உடுப்பில எல்லாரும் எக்ஸ்பர்ட் குக்கிங்ல, நீ போய் கிச்சன்ல சமையல் பண்ணுன்ற. ராஜா சரின்னு சொல்லிட்டான். அன்னைக்குல இருந்து டெய்லி சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒன்லி பாண்டவ சைடுக்கு மட்டும் இல்ல, கௌரவ சைடுக்கும் அவன் தான் சமையல். ரெண்டு சைடுக்கும் ஒரே ஒரு கிச்சன். நினைச்சு பாருங்க, காத்தால இருந்து ராத்திரி வரையும் சண்டை, ராத்திரி சேர்ந்து சாப்பாடு. ஆனா இந்த ராஜாவோட சமையல்ல ஒரு மாதிரி ஒரு விசித்திரமான கட்டம் நடக்குது. டெய்லி அவன் குவான்டிட்டி பண்றான்ல, பர்ஃபெக்ட். ஒருத்தர் கூட கம்மியால, ஒருத்தர் கூட அதிகமால, பர்ஃபெக்டா இருக்குது. டெய்லி பர்ஃபெக்டா இருக்குது. இப்போ எல்லாரும் ஆச்சரியமா இருக்கா, கவுண்ட் எவ்வளவு பேர் திரும்பி வருவான்னு தெரியாது. யுத்தம் நடக்குதுல, எவ்வளவு பேர் திரும்பி வருவான்னு தெரியாது. கவுண்ட் எப்படி பர்ஃபெக்டா இருக்குது டெய்லி, ஒருத்தருக்கும் புரியல. நம்ம இங்க ப்ரோக்ராம்க்கே நம்ம கன்ஃபார்மா இல்ல, எவ்வளவு டெய்லி கொஞ்சம் கம்மியா இருக்கும், கொஞ்சம் அதிகமா இருக்கும், டெய்லி இப்படிதான். இது ஒரு லீல டிஸ்கவுண்ட்ல. ஆனா அந்த மகாபாரதத்துல டெய்லி பர்ஃபெக்டா இருக்குது, கொஞ்சம் கூட அதிகமா இல்ல, கொஞ்சம் கூட கம்மியா இல்ல. எல்லாரும் அவனை போய் கேட்கறா, உனக்கு எப்படி எக்ஸாக்ட் தெரியும் எவ்வளவு பேர் திரும்பி வர போறான்னு. இவன் என்ன சொல்றான் தெரியுமா, சொல்றான் டெய்லி சாயங்காலம் கிருஷ்ணர் என்னோட கிச்சனுக்கு வர்றாரு. பாத்திரத்துல அவர் பீனட் சாப்பிடுறாரு. பீனட்னா வேர்க்கடலை சாப்பிடுறாரு, பாயில்டு பீனட்ஸ். நான் கவுண்ட் பண்றேன் எவ்வளவு சாப்பிடுறாருன்னு. எனக்கு தெரியும் அடுத்த நாள் எவ்வளவு பேர் செத்து போடுறேன் எனக்கு முதல்ல தெரியும். கிருஷ்ணனுக்கு வேர்க்கடலை சாப்பிடுறாரு, ஆனா இங்க கவுண்டிங் நடக்குது, எவ்வளவு பேர் அடுத்த நாள் செத்து போறாரு. அப்படின்னா அர்த்தம், இந்த மகாபாரதத்துல அர்ஜுனர் எக்ஸ்டர்னலி சண்டை போட்டு இருக்காரு. கிருஷ்ணன் முதலே சொல்லிட்டார், நிமித்த மாத்திர பவ சந்தேசாட்சி. அப்படின்னா அர்த்தம், நீ அங்க நில்லு, அவ்வளவுதான். நீ ஒண்ணு பண்ணணும் அவசியம் இல்லை, உனக்குன்னா எல்லாம் கிரெடிட் கிடைக்கும். ஆனா நான் எல்லாம் பண்ணிடுவேன். வேர்க்கடலை சாப்பிட்டு இருக்காருங்க, வேர்க்கடலை சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சிடுது கண்டினியூஸா. So that is what the whole idea of Mahabharata is. Arjun, he has the honesty to take guidance. எனக்கு டைரக்ஷன் வேணும், கைடன்ஸ் வேணும், அதுக்கு ஒரு நேர்மை வேணும். நேர்மை இல்லைன்னா யூ கான்ட் டேக் கைடன்ஸ். பெருமாள் இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார். கிருஷ்ணன் பகவத்கீதை எவ்வளவு பேர் சொல்லியிருக்கார், கர்ணனுக்கு சொல்லியிருக்கார், துரியோதனுக்கு சொல்லியிருக்கார், திருதராஷ்டிரனுக்கு சொல்லியிருக்கார், எல்லாருக்கும் சொல்லியிருக்கார். ஆனா கேட்கறதுக்கு ஒரு ஹானஸ்டி வேணும், நேர்மை வேணும். கேட்கறதுக்கு பகவத்கீதை புரியறதுக்கு ஒரு நேர்மை வேணும். நேர்மை மட்டும் இல்ல, you also need humility. Humility என்ன, வினயத்துவம் சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. வினயனா நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகலாம், அது சக்சஸ் என்ன சொல்லுவாங்க, விஜயின்னு சொல்லுவாங்க. ஆனா சக்சஸ் தவிர, சக்சஸ் கூட நம்மளுக்கு வினயத்துவம் வேணும், நம்புறதா, ஹியூமிலிட்டி வேணும். இது ரெண்டும் இருந்தா அதான் அர்ஜுன். Combination is what is Arjun, and the combination is what makes Arjun special. லாஸ்ட்ல ஒரு அர்ஜுன் ஒரே ஒரு ஸ்டோரி சொல்றேன். அர்ஜுனோட கதை. ஒரு வாட்டி நாரத் முனி துவாரகாக்கு வர்றாரு. துவாரகா வந்தோடனே நாரத் முனி பார்க்கிறார், கிருஷ்ணனும் அர்ஜுனும் தூங்கிட்டு இருக்காங்க, ஒரே பெட்ல தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா நாரத் முனி உள்ள போனச்சே ஒரு அதிர்ஷ்டமான ஒரு திருஷ்யம் தெரியுது. என்ன திருஷ்யம் தெரியுது, ரெண்டு பேரும் ஒரே பெட்ல படுத்துட்டு இருக்கா. ஆனா அர்ஜுனோட கால் கிருஷ்ணரோட செஸ்ட்ல இருக்குது, மனசுல இருக்குது. நாரத் முனிக்கு பைத்தியம் பிடிச்சு, பகவானோட
செஸ்ட்ல பக்தம் காலை எப்படி வைக்க முடியும்? நெஞ்சு பாருங்க, பகவானோட மார்புல காலை வைப்பீங்களா? அர்ஜுன் காலை வச்சு தூங்கிட்டு இருக்கான். நான் புரியல. அடுத்த நாள் கிருஷ்ணன் கேட்கிறாரு, இதுல எப்படி அவ்வளவு பண்றீங்க? ஃப்ரெண்டும் தெரியும், ஆனா நீங்க பகவான் உங்க மார்ல அவர் காலை வச்சுட்டு இருக்காரு, எப்படி எப்படி அவ்வளவு பண்ண முடியும்? கிருஷ்ணன் சொல்ற, நீங்க போய் அர்ஜுனோட சரீரத்தை எங்க வேணா தொட்டு பாருங்க, உங்களுக்கே ஆன்சர் கிடைச்சுன்னு சொல்றாரு. நாரமுனி போறாரு, அர்ஜுன் தூக்கிட்டு இருக்காருங்க. அர்ஜுனோட கையில அவர் கை வச்சு பாக்குறாரு. கை வச்ச உடனே உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, கிருஷ் 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 கிருஷ். எங்க வேணாலும் உடம்புல தொட்டா அதே சத்தம் வருது, கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. நாரமுனி புரியுது, இது சாதாரண மனுஷன் இல்ல, போயிட்டார் ஓடி துவாரகால இருந்து. இதான் அர்ஜுன். So we conclude the whole thing, summarize today's session. முதல்ல ஒன்னொன்னா கதையை பார்த்தோம். First we spoke about focus can achieve many things. இந்த பக்ஷியோட கதையை பார்த்தோம் நம்ம. செகண்ட் நம்ம அப்ளிகேஷன் பத்தி பார்த்தோம். பீமனோட கதையை பார்த்தோம். லட்டு சாப்பிட்டு இவர் வந்து ராத்திரிக்குள்ள தனுர்வித்தை கத்துக்கிறார். யூசிங் த ஜெம் ஆஃப் சாய்ஸ். நம்ம அர்ஜுனோட கதையை பார்த்தோம். இங்க he chooses கிருஷ்ணா ஓவர் நாராயண சேனா. நாலாவது நம்ம டர்னிங் டேபிள்ஸ் ஓவர் இந்த ஊர்வஷியோட கதை பார்த்தோம். அவருக்கு சாபம் கொடுத்துருக்கா, அந்த சாபத்தை அர்ஜுன் யூஸ் பண்றாரு சரியா. தென் கர்ணா ஒரு அர்ஜுனோட கதை பார்த்தோம். we spoke about how Arjun is not there to prove that he is right, he is there to improve himself. அவர் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல இருக்கார், அவரோட ஆத்மாவோட சுபாவத்துல இருக்கார். கிருஷ்ணர் நித்யதாஸ். அப்புறம் 6th we saw timeless wisdom. எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணர் அவர் கிருஷ்ணர் கிட்ட கைடன்ஸ் எடுத்துட்டே இருக்காரு. இந்த கைடன்ஸ் எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட ஹியூமிலிட்டி இருக்கு. And last 7th நம்ம பார்த்தோம், she is always dependent on Krishna. எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணர் பத்தியே அவரோட வாழ்க்கையை கிருஷ்ணன் கிட்டே கொடுத்துட்டார், சமர்ப்பிட்டார். அதனால கிருஷ்ணர் அவரை யூஸ் பண்ணிருக்க நிமித்தமாக அவரே சொல்றாச்சு. ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு நம்ம லாஸ்ட் மகாபாரத ராவணத்தோட இது கிருஷ்ணரோட வாழ்க்கையை பத்தி பார்க்க போறோம். நீங்க கிருஷ்ணர் பத்தி நிறைய கதை கேட்டிருப்பீங்க, ஆனா நாளைக்கு கேட்க போறது நீங்க வாழ்க்கையில எப்பவும் கேட்டிருக்கவே மாட்டீங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச்.